எந்த விதமான குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு மிகச்சிறப்பான நிதிநிலை அறிக்கையை நாம் தாக்கல் செய்திருக்கிறோம். ஒன்றியத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை. எத்தனையோ சூழ்ச்சிகளை, எத்தனையோ இறுக்கங்களை நம்மை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். எதற்குமே தமிழக மக்களிடம் கொடுப்பதற்கு நிதி இல்லை. தமிழக மக்களை வஞ்சிக்கிறார்கள், தமிழகத்தை, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள், தமிழ் மொழியை வஞ்சிக்கிறார்கள் ஒன்றியத்தில் இருப்பவர்கள். நம்முடைய பிரதமர் குறிப்பாக புதுசா ஒன்றும் மோடி கொண்டு வந்து சமஸ்கிருத இந்திய சொல்லலைங்க. அது திணிப்பும் அல்ல, அது உங்களுடைய மொழியிலே நீங்க சொல்லலாம் சார். அதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்றத ஒரு காரணத்தினால தானே இப்ப கல்வி நிதியை வந்து கொடுக்க மறுக்கிறீங்க நீங்க. தவறான பிரச்சாரம். கல்வி நிதி கொடுக்காமலாம் இல்ல, கடந்த ஆண்டு கொடுத்தார்கள், ஆனால் அதற்கு அவர்கள் பயன்படுத்தவில்லை. தமிழகத்தில் இந்த ஆண்டு அதை கொடுக்கவில்லை என்று பழி சுமத்துகிறார்கள். ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்று. சாராயம் எடுத்துக்கிறோம், சாராயத்தில் எவ்வளவு கோடி, 1000 கோடின்னு சொல்றாங்க. பார்ப்பனர்களை கண்டால் எதிர்த்து பேசுவது. ஆனால் கவுல் பிராமணர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தேர்தலில் பரப்புரை செய்த ராகுல் காந்தியை பிரதமராக்குவேன் என்று சொல்வது இன்னும் இது இரட்டை. அத்தியாவசியம் கொடுக்கக்கூடிய நிதியில போடக்கூடிய திட்டங்கள்ல உங்க பேரெல்லாம் கொடுக்குறீங்க. அது ஒழுங்கா போய் கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். உங்க பேராலேயே கொடுங்க, ஒழுங்கா போய் கொடுங்களையா. ஏன் அதிலையும் கமிஷன் அடிக்கிறீங்க? இவர்கள் கொடுக்கின்ற பட்ஜெட்னா எப்படி இருக்கும்? நாம் இருவர் நமக்கு இருவர், மோடி அண்ட் அமித்ஷா. அவர்களுக்கு 2 பேர் யாருன்னா அதானி, அம்பானி. மேல் பள்ளிகளில் ஹிந்தியில் தான் பேச வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தம் ஒன்றிய அரசு, மோடி அரசு கொண்டு வரும். முளையிலே கிள்ளி எறிவதுதான். இது வரைக்கும் நீங்க கடன் எப்படி திருப்பி கொடுக்க போறாங்க அதை பத்தி சொல்ல. 28% வரைக்கும் கடன் வாங்கினா சரி, கடன் வாங்கிக்கங்க. திருப்பி எப்படி கொடுப்பீங்க? பால் விலை ஏற்றுவாங்க, கரண்ட் விலை ஏற்றுவாங்க, வரியை ஏற்றுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா எல்லாம் பாக்கெட்டுக்குள்ள போகுமே தவிர நாங்க தான் அதிக நிதி கொடுக்குறோம், அதனால எங்களுக்கு அதிகமா அது நீங்க போய் கூட்டத்துல பேசுங்க. உங்களுடைய கூட்டத்துல காவி காயம் பூசப்படாத ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இதற்கும் குளோப் 360 சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர்கள் திமுகவின் செய்தி தொடர்பு மாநில துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் மற்றும் அரசியல் விமர்சகர் நித்யானந்தம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். நாம் உங்ககிட்ட இருந்தே போயிடலாம். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு அமைந்ததற்கு பின்பு 5வது முறையாக பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல வந்து நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஆரம்பிக்கிறப்போவே வந்து எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு பாயிண்டை முன் வச்சு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதை வந்து ஒரு புறம் திமுகவினர் வந்து ரொம்பவே கொண்டாடுறாங்க. இதை இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்க்கிறாங்க. எதிர்கட்சிகள் வந்து பலரும் வந்து பல விதமாக வந்து விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் எதுக்கு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க? ஒரு மிகப்பெரிய வைக்கோல் போர்ல ஊசியை தேடுற மாதிரி ஏதாவது குறை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி அவங்க பூத கண்ணாடியை வச்சு தேடிட்டு இருக்காங்க. எந்த விதமான குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு மிகச்சிறப்பான நிதிநிலை அறிக்கையை நாம் தாக்கல் செய்திருக்கிறோம். நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் மிகச்சிறப்பாக, அதுல மிகச்சிறப்பாகங்கிறத நீங்க அடிக்கோடிடணும். ஏன்னா ஒன்றியத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை. எத்தனையோ சூழ்ச்சிகளை, எத்தனையோ இறுக்கங்களை நம்மை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர நம்முடைய கல்விக்கான நிதியை கூட அவர்கள் சொன்னபடி கொடுக்கவில்லை. அப்புறம் மெட்ரோ திட்டத்துக்கான அந்த நிதி பகிர்வு 60-40ங்கிறதுலையும் 60 கொடுக்கல. நாமே தான் நிதியை ஏற்படுத்தி வருகின்ற டிசம்பர் மாதம் அந்த போரூர் மெட்ரோ திட்டம் நிறைவடைந்து மக்களின் பயன்பாடுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது. அப்புறம் அவர்கள் கொண்டு வந்த அந்த எய்ம்ஸ் திட்டத்தையும் இன்னும் முதல் செங்கலை தாண்டி அடுத்த செங்கல் வாங்குவதற்கு ஒன்றியத்திடம் நிதியே இல்லை. நம்மளுடைய இயற்கை பேரிடர் அப்படின்னு வந்தால் கூட அவங்கள்ட்ட நிதி கொடுக்கறதுக்கு நிதி இல்லை. எதற்குமே தமிழக மக்களிடம் கொடுப்பதற்கு நிதி இல்லை. தமிழக மக்களை வஞ்சிக்கிறார்கள், தமிழகத்தை, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள், தமிழ் மொழியை வஞ்சிக்கிறார்கள் ஒன்றியத்தில் இருப்பவர்கள். நம்முடைய பிரதமர் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒன்றியத்தின் நிதி அமைச்சர் முழுக்க தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை வஞ்சிக்கிறார் என்னும்போது இவ்வளவையும் தாங்கி கொண்டு, இவ்வளவையும் தாண்டி விட்டு நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் மிகச்சிறப்பான ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். அதுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக இது நாள் வரைக்கும் ஒன்றியத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து 1 2 3 4 அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. மாதாஜி பிதாஜி அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஜின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்தே பாரத், அப்புறம் ஆயுஷ்மான் பாரத், அப்புறம் ஆயுஷ்மான் பாரத், அப்புறம் இப்போ வந்த அந்த சட்ட திருத்தங்கள்,
அதுக்கு கூட ஏன்னா இங்க உள்ள நிதி பகிர்வு இப்படி இருக்கு, இதை வைத்து நாங்கள் இந்த திட்டங்களை கொடுக்கிறோம், அது முதல் பார்வை. ஆனால் அதற்கு முன்பாக நம்முடைய முதல்வரின் துணிச்சல், வட மாநிலத்தில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சங்கிகளும் அவரோட தேர்தல் அஃபிடவிட் அதுல என்னிடம் இருக்கின்ற பணம் அப்படின்னு 1,35,000 ரூ. 1,35,000, அகிலாவிடம் இருப்பது 1,00,000 ரூபாய், அப்படி ரூ தான் போட்டிருக்காரு. நிர்மலா சீதாராமன் அவர்களோட ட்வீட்லையும் பார்த்தா 100 கோடி ரூபாய், ரூபாய் 100 கோடி, ரூபாய் 50 கோடி, இப்படியாகத்தான் இருக்கிறது. எனவே ரூ என்பது நம்மளுடைய இயல்பான தமிழ் மொழியின் அடையாளம். ஒரு மிகப்பெரிய வல்லமையை நம்முடைய முதல்வர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். எப்படி இந்தியா கூட்டணியை அவர் ஒருங்கிணைத்தாரோ அது மாதிரி இப்போது தாய்மொழியை பற்றியும் இப்படியான ஒரு கூட்டணியை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். இந்த கூட்டணியின் மூலமாக ஒன்றியத்துக்கு, பிரதமருக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எங்களுடைய தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த பட்ஜெட் ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறது. சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாநில பட்ஜெட்டை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? பட்ஜெட்டை நாம் விவாதிக்க வந்தோம், ஆனால் தமிழை பரப்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அது அரசாங்கத்தில் ரூபாயில் இருக்கு, பட்ஜெட் சமைக்கக்கூடிய கோப்பில் இருக்கும். மற்றபடி அரசு பயன்பாட்டுக்கு அந்த லோகோ வச்சுப்பாங்க, லட்சம் சொல்லுவாங்க, அதை வச்சுப்பாங்க. ஆனால் மக்கள் பயன்பாட்டுக்கு என்றைக்கும் அந்த லட்சியம் போட்டது கிடையாது. அவரவர்கள் மொழியிலே குஜராத்திகள், கன்னடர்கள் எல்லாம் அவங்கவுங்க மொழியில ரூந்தான் போட்டாங்க. அதனால் இது ஏதோ திடீர்னு தூக்கத்திலேருந்து எழுந்து இந்திரா காந்தி சுடப்பட்டு விட்டாராமே என்று கேட்பது போல ரூபாயை நாங்கள் தான் அறிமுகப்படுத்தி இன்றைக்கு நாடு முழுவதும் வடநாடு கூட ரூ என்று பயன்படுத்துகிறது என்ற ஒரு முழுமையான பொய்யை ஸ்தாபிக்க விரும்புகிறார்கள். இப்போ பிஜேபி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்கு தான் இந்த ரூ அப்படின்றத மாத்துறாங்க, அந்த சிம்பிளா மாத்துறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து பிஜேபி அரசு மேல வைக்கிறாங்களே, இதை நீங்க எப்படி பாக்க? மாத்துன தமிழ்நாடா பிஜேபியா? உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாட்டுல சேர்ந்தவங்க சார். ஆமா, இப்ப மாத்துனது யாரு? மத்திய அரசு தானே மாத்திருக்கு. யார் சொன்னாங்க ரூன்னு மாத்துனது? மத்திய அரசா? தமிழ் அது ரூ. சட்டசபையில மாத்தினாங்க, இந்த முறை தான் மாத்தினாங்க. ரூ என்று சொல்லக்கூடிய லட்சம் இருக்கிறதா, அந்த லட்சியம் சொல்றோம்ல நம்ம, லட்சணை, இதை உருவாக்கியது தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாணவன், ஒருவர். அவர் யாருன்னா திமுகவுடைய ஒரு எம்எல்ஏ பையன். அந்த உருவாக்குகின்ற பொழுது மன்மோகன் சிங் ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்தது. அவர்கள் பாராட்டினார்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு தமிழனுடைய லட்சியம், இதைத்தான் பயன்படுத்துகிறோம் என்று பெருமைப்பட்டார்கள். கலைஞர் அவர்கள் 25 லட்சம் ரூபா அந்த தம்பிக்கு கூப்பிட்டு பாராட்டு தெரிவித்தார். புதுசாக ஒன்றும் மோடி கொண்டு வந்து சமஸ்கிருத இந்திய சொல்லலைங்க, அது திணிப்பும் அல்ல, அது உங்களுடைய மொழியிலே நீங்கள் சொல்லலாம் சார். அதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்ற ஒரு காரணத்தினால தானே இப்ப கல்வி நிதியை கொடுக்க மறுக்கிறீங்க நீங்க. தவறான பிரச்சாரம். கல்வி நிதி கொடுக்காமலாம் இல்லை. பிஎம் ஸ்ரீ என்று தனிப்பட்ட முறையிலே ஒரு கல்வி நிறுவனம் இப்படி இருக்க வேண்டும், இதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த நிதி என்று சொல்லி ஒதுக்கிய ஒரு நிதி அது. கடந்த ஆண்டு கொடுத்தார்கள், ஆனால் அதற்கு அவர்கள் பயன்படுத்தவில்லை. தமிழகத்தில் இந்த ஆண்டு அதை கொடுக்கவில்லை என்று பழி சுமத்துகிறார்கள். ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்று 48 கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கிறார்கள், 40 கோடி கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் கூட ஆசிரியர்களுக்கு இவர்களால் சம்பளம் கொடுக்க முடியவில்லை. இந்த 2000 கோடியில் சம்பளம் கொடுக்க போகிறேன்றாங்க. காது குத்துறதுக்கு ஒரு அளவு இல்லையா? எல்லாத்தையும் இவங்க எப்படி வேணால் போய் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு மிக தெளிவாக இருக்கிறது. ரெண்டாவது, நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்றெல்லாம் இவர்கள் சொல்லியிருக்கிறார்களே, வெத்து காகிதம் முடியுமா அது? அதனால் இந்த பிரிவினை சிந்தனை இருக்கிறது, இது வெற்றியடையாது. இதனால் பாதிப்பு ஏற்படும். விதை ஒன்று போட சுரை ஒன்றா முளைக்கும். அதனால் இவங்க அவரை வச்சா துவரையாக கிடைக்கும், ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பிரிவினை விதையை விதைக்கிறதுனால இவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும். அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. சாராயம் எடுத்துக்கிறோம், சாராயத்தில் எவ்வளவு கோடி, 1000 கோடின்னு சொல்கிறாங்க. ஏறத்தாழ 40,000 கோடின்னு சில பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அளவுக்கு ஊழல் பெருக்கி எடுத்திருக்கிறது. கணக்கில் வராத சாராயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நடத்துபவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இப்படி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வைன் ஷாப்பை சார், நீங்க இந்த வாதத்தை முன்வைக்கீங்க. இவங்க அதாவது பல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸ், சிபிஐ, தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள் இதெல்லாம் சரியா நடக்கலையே அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாங்களே, இதற்கு உங்களுடைய பதில் என்ன? சரியா நடக்காம அவங்க ஆதாரம் இல்லாமல் உள்ள வர முடியாது.
தமிழக அரசு போட்ட எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் தான் இடியே உள்ளே வந்தது சாராயத்தில். இடி தன்னால் வரல, தமிழக அரசு போட்ட எஃப்ஐஆர்கள் 40 எஃப்ஐஆருக்கு மேலே இருக்குது. அதையெல்லாம் விசாரிப்பதற்காக உள்ளே வந்தது தான் இடி. அதிலே கண்டுபிடித்து தான் இந்த பூகம்பம். புரியுதுங்களா? அதனால மக்களை எவ்வளவு சுலபமாக நீங்கள் பாருங்கள், ஒரு நெறியாளர் இந்த கேள்வி கேட்குறீங்க. அந்த அளவுக்கு திறமைசாலிகள் 67லேருந்து மிக மிக திறமைசாலிகளாக அவருடைய காலம் முடிந்து கொண்டிருக்கிறது. அந்த திறமைகளுக்கெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டார்கள். இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா திமுக தான் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டை வந்து ஆண்டுகிட்டு வராங்க. அதாவது தமிழ்நாட்டை வந்து தொடர்ந்து இவங்க 2 பேரும் தான் ஆண்டுகிட்டு வராங்க. அப்படி பார்த்தா மக்கள் வந்து முழுக்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போய் தான் கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டுல ஆள முடியும். தேசிய கட்சியான பிஜேபி கட்சியோ காங்கிரஸோ இதற்கு முன்னாடி தனித்து ஆளலைல சார். திமுக என்றைக்கு தனித்து வெற்றி பெற்றிருக்கிறது? 67 அண்ணா அவர்கள் இருந்த காலத்திலிருந்து கூட்டணி தான். ஆனால் மந்திரி சபையிலே இடம் கொடுக்க மாட்டார்கள். எங்கேயாவது பிரதமர் அப்படிங்கிறத தவிர மோடின்னு சொல்லியிருக்காங்களா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்? கலைஞர்னு பேரை சொல்கிறோம். ஒரு அரசு திட்டத்துக்கும் அரசியல்வாதி தலைவர்கள் பேரை வைக்கிறோம். ஆனால் அங்கே அப்படி எந்த அரசியல் கட்சியும் சார்ந்த திட்டங்களை அறிவிக்கவில்லை. பொதுவாக மக்களுக்கான திட்டங்களாக யார் முதல்வராக இருந்தாலும் யார் பிரதமராக இருந்தாலும் அந்த அரசுக்கு சேர வேண்டியது. இது தன்னுடைய கையில் இருந்து போடவில்லை என்பதை மோடி இதைவிட விரிவாக சொல்ல முடியுமா, தெளிவாக சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் பாராட்டி கொண்டிருக்கிறது. அந்த மனிதனுக்கு இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பாடம் எடுக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பாடம் எடுக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் நீங்கள் படம் வைத்து மாலை போட்டிருக்கக்கூடிய மனிதரை பற்றி விவரமாக சொல்லிவிட்டார்கள். அதுக்கு பதில் இருக்கிறாரா? உங்களுடைய கலாச்சாரம் இதுதானே. அநாகரிகம் என்றால் உங்களுக்கு கோபம் வருகிறது. தமிழரை பற்றி எவ்வளவு அநாகரிகமாக அந்த மனிதன் பேசியிருக்கிறார். அவருக்கு தானே, அவருடைய மண்ணாகத்தானே நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்போ அநாகரிகத்தை பின்பற்றுபவர்களை என்ன என்று சொல்வது? அநாகரிகத்தின் குழந்தைகள் தான் அநாகரிகத்தை பின்பற்றுகிறார்கள். இன்னொரு மந்திரி நேற்று என்ன சொல்கிறாரு? தமிழன் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழக்கூடியவங்க, வடநாட்டில் இருக்கக்கூடியவங்க 5 பேரை கொடுக்கட்டும். யார் எங்கே பேசுறது? பேசலாமா அந்த பேச்சு? துரைமுருகன் அவர்கள் மூத்த ஒரு அரசியல்வாதி, அந்த பேச்சு பேசலாமா? எங்காவது அது உண்மை உண்டா? இவர்களை ஆளக்கூடியவர்களே எடுத்துக்கங்க, இந்த இத்தனை ஆண்டுகளும் அந்த குடும்பத்தையே எடுத்துக்கங்க, உண்டா எங்காவது? அது மாதிரி நடைமுறையில் நடந்திருக்கா? எதுக்காக இப்படியெல்லாம் வடநாட்டை குத்தி பார்க்கணும்? ஏன் வடநாட்டை குத்திட்டு இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு மொத்தமாக சேர்த்துக்கிறீங்க? பார்ப்பனர்களை கண்டால் எதிர்த்து பேசுவது, ஆனால் கவுல் பிராமணர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தேர்தலில் பரப்புரை செய்த ராகுல் காந்தியை பிரதமராக்குவேன் என்று சொல்வது, இன்னும் இது இரட்டை. ஆக இந்த பட்ஜெட் ஒரு வெத்து காகிதம் தான். ஏற்கனவே மத்திய அரசு கொடுத்த பணத்தை மடைமாற்றம் செய்து அந்த மத்திய அரசுக்கு கொடுத்த பணத்திற்கு லேபிள் ஒட்டி, மடைமாற்றம் என்று சொல்ல மாட்டேன், அதுக்கான ஒரு பெயரை மாற்றி, தமிழிலே ஒரு பெயரை மாற்றி அதை அவர்களுடைய திட்டமாக அறிவிக்கிறார்கள். இதில் ஒரு சந்தோஷம். அதை அடைந்து கொண்டு போகட்டும். அது மக்களுக்கு போய் சேரக்கூடிய அளவில் செயல்பாடு இருக்க வேண்டும் அல்லவா? அதுலேயும் கமிஷன். ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியில் போடக்கூடிய திட்டங்களில் உங்கள் பேரெல்லாம் கொடுக்குறீங்க. அது ஒழுங்காக போய் கொடுங்கன்னு தான் கேட்குறேன். உங்கள் பேராலேயே கொடுங்க, ஒழுங்காக போய் கொடுங்களையா. ஏன் அதுலேயும் கமிஷன் அடிக்கிறீங்க? எதை கொடுத்தாலும் அதில் 25 விழுக்காடு 40 விழுக்காடு கமிஷன் எடுத்து தான் அதுக்கு செயல்பாட்டில் இறக்குது. கல்விக்கு பணம் கொடுக்கவில்லை. என்ன இதெல்லாம் பேச்சு? நீ பிஎம்ஸ்ரீக்கு ஏற்றுக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய செயலாளர் ஏற்றுக்கொண்டு தான் வந்தார். ஆனால் நாங்கள் ஒரு குழு அமைத்து இதை எப்படி செயல்படுத்துவது என்பதை தீர்மானித்து உங்களிடத்தில் வருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் பிஎம்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை, கையெழுத்தே போடவில்லை என்றெல்லாம் போய் பேசு. அவரிடத்தில் ஆதாரம் இருக்கிறது எடுத்து காட்டுகிறார்கள். உடனே கூச்சல் குழப்பம். அட உட்காரு அப்படிங்கிறார். நாகரிகம். முரசொலி மாறன் அவர்கள் பாராளுமன்றத்தில் சரி உட்காரு அப்படிங்கிறாரு. அது நாகரிகம். மேடம், இப்போ இவங்க சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ பட்ஜெட் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது கடன் தான். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 9 கோடி லட்சம் ரூபாய் கிட்ட கடன் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து இருக்கு. இந்த கடன் மூலியமா தான் இப்போ தமிழ்நாடு வளர்ச்சியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடனுக்கு வருவாயா என்ன செய்திருக்கு தமிழ்நாடு அரசு? ஐயா பேசுனதுக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லிடுறேன். வெத்து காகிதம் அப்படின்னாரு. ஆமா, வெத்து காகிதம் தான். ஏன்னா இந்த வாதத்தை வந்து விஜய் அவர்களுமே முன் வச்சிருக்காங்களே. விஜய் சொன்னதெல்லாம் ஒரு பொருட்டா எங்கள்கிட்ட கொண்டு வராதீங்க. ஏன்னா அவர் சொன்ன அந்த வாதத்துக்கு
கூடவே ஒரு கோனார் நோட்ஸும் போட்டால் தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய பொருளாதார ஞானம், பொதுமக்கள், வறியவர்கள், இல்லை எளியவர்கள், இவர்களை பற்றி அவருக்கு இருக்கக்கூடிய அக்கறை, இதையெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு நோட் அனுப்பினேன்னு சொல்கிறாரு. ஆனால் அது முற்ற முழுக்க அதுதான் வெத்து காகிதமாக இருக்குது. 3 பக்கத்துக்கு எழுதியிருக்காருன்னா அதுக்கு கூடவே ஒரு கோனார் நோட்ஸை போடு அப்படிங்கிற அளவுக்கு. அதை தவிர அன்னைக்கு டீலிமிட்டேஷன் பற்றி சொல்லும்போது, திஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபேஸ்ட் பை அன் ஆர்டினரி சிட்டிசன். இட் இஸ் அ டெமோக்ராட்டிக் இஷ்யூ இன் பிரின்சிபிள் அண்ட் நாட் அ பிரின்சிபல் டெமோக்ராட்டிக் இஷ்யூ. யார் எழுதி கொடுத்தா? போகிற வழியில் மண்டபத்தில் யார்ட்டையும் எழுதி வாங்கிட்டு வந்து இந்த தமிழக வெற்றுக் கழகத்தின் தலைவர் இதை சொன்னார். அவருக்கு தெரியவே இல்லை டெமோக்ராட்டிக்ங்கிறது ஆர்டினரி சிட்டிசன் சம்மந்தப்பட்டது. அதுவே தெரியாமல் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி இந்தியனுக்குமானது தான் இந்த ஜனநாயகம். அதுதான் ஜனநாயகம். அதை பற்றி பேசுவது தான் நாடாளுமன்றம், அதை பற்றி பேசுவது தான் சட்டமன்றம். அதுவே புரியாமல் திஸ் இஸ் நாட் அ காமன் மேன்ஸ் ப்ராப்ளம்னு சொன்னால் இவருக்கு புரிதலே இல்லையே. ஜனநாயகம்னா என்னன்னே புரியலையே. எனவே கோனார் நோட்ஸ் போட வேண்டிய தேவையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசியல்னா என்னன்னு வகுப்பெடுக்கக்கூடியவர்கள்லாம் பற்றி பேசுகிறத இளைய தலைமுறையினராக நீங்கள் ஹைலைட் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா பட்ஜெட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுமாதிரி ஐயா வெத்து காகிதம் அப்படின்னாரு. வெத்து காகிதம் தான். ஏன்னா வெத்து காகிதம் எப்போ இருக்கும்? வெள்ளையாக எப்போ இருக்கும்? எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த கரும்புள்ளியும் இல்லாமல் இருக்கும்போது வெத்து காகிதமாக இருக்கும். அப்படியாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காகிதத்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர். ஆனால் இவர்கள் கொடுக்கின்ற பட்ஜெட்னா எப்படி இருக்கும்? நாம் இருவர் நமக்கு இருவர். அதான் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் 2 பேர், மோடி அண்ட் அமித்ஷா. அவர்களுக்கு 2 பேர் யாருன்னா அதானி, அம்பானி. அவர்களுடைய கார்ப்பரேட் ரூமில் அவர்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு கொண்டு வந்து ஒன்றியத்தின் நிதியமைச்சர் அங்கே வாசிச்சுட்டு போயிடுவாங்க. இதில் 30,000 கோடிக்கு கட்டுமானங்கள், 40,000 கோடிக்கு கட்டுமானங்கள்னு ஒன்று பிஜேபி எம்பிஸ்லாம் அங்கே டேபிளை தட்டுவாங்க. இந்த மாதிரி கட்டுமானங்களை உருவாக்கி அப்புறம் உலக வங்கிகிட்டேருந்து கடன் வாங்கி கட்டுமானங்களை உருவாக்கி அந்த கடனை இந்த பெருமுதலாளிகளுக்கு கொடுத்து விட்டு அப்புறம் அந்த பெருமுதலாளிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்திருவாங்க. ஆனால் உலக வங்கி கடனை நீங்கள் கட்டணும், நான் கட்டணும், நித்யானந்தம் ஐயா கட்டணும், கேமராமேன் தம்பியும் கட்டணும். இப்படி உலக வங்கியிடம் வாங்கிய கடனை நீங்களும் நானும் தான் கட்டிட்டு இருக்கோம். அதானி, அம்பானிக்கு படம் போய் சேர்ந்துருது, அது தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பலமுறை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால் இப்படியாக ஒன்றியத்தில் இருக்கின்ற அரசு அதானிக்கும் அம்பானிக்கும் சேவகம் செய்வதையே தன்னுடைய வாழ்க்கையாக வைத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்பதாக ஒரு பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறார். அதில் நீங்கள் மிக குறிப்பாக கவனிக்கணும்னா திருநர்கள், திருநங்கைகள் அவர்களுக்கான நலத்திட்டங்கள் இருக்கிறது. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான நலத்திட்டங்கள் இருக்கிறது. ஐயா அனாதைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்து, அதெல்லாம் இப்போ பயன்படுத்துறதே இல்லை, புழக்கத்திலே இல்லாத வார்த்தை. ஆதரவற்றோர்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர் நம்முடைய புழக்கத்துக்கு கொண்டு வந்து மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர், பிற்படுத்தப்பட்டோர், ஏன்னா இது எல்லாம் செய்தது அந்த 3% மக்கள். அவர்களால் தான் இப்படி உருவாக்கப்பட்டார்கள், பிற்படுத்தப்பட்டவர்களாக, கல்வி அறிவில்லாதவர்களாக. இதையெல்லாம் மாற்றிய பெருமை நம்முடைய திராவிட ஆட்சிக்கு உண்டு. அதனால் அனாதைன்னு யாருமே கிடையாது. அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு தான் தமிழ்நாடு அரசு மிகச்சிறப்பான திட்டங்களை இதில் கொடுத்துருக்கு. அதை தவிர கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகிள் 21 அது எதை பற்றி சொல்லுதுன்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ரைட் டு லைஃப்னா என்னதுமா? நீங்களும் நானும் இப்போ மூச்சு விட்டுட்ருக்கோம், இது மட்டும்தான் லைஃபா? ஒரு கண்ணியமான, ஒரு கம்பீரமான, நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய திறமைக்கும் ஏற்ற ஒரு வாழ்க்கை சூழலை கையில் எடுத்துக்கொண்டு அதன் மூலம் நாம் வெற்றி காண்பது தானே ஒரு ரைட் டு லைஃப்ங்கிறது. அதே மாதிரி பர்சனல் லிபர்ட்டி, இந்த ரெண்டுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய சமூகத்தில்? பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? திருநர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை இல்லை. அப்படி கொடுக்கப்படாத ஒரு சூழல் எங்கே இருக்கிறது என்றால் மனுநீதியில் சொல்லப்பட்டிருக்கு. மனுநீதியில் பெண்கள் தனித்துவமான ஆளுமைகளாக வளர விடாதீர்கள், அவர்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கொடுக்காதீர்கள், கொடுத்தால் அவள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாள்னு இந்த பிஜேபியை சார்ந்த அந்த வைதிகர்கள் சார்ந்த அந்த குருமார்கள் தான் இன்னமும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டில். நீங்கள் வந்தது தென்கோடியில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டின் தென்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துலேருந்து இங்கே வந்திருக்கீங்க, உங்களுடைய கல்வியை நம்பி, உங்களுடைய திறமையை நம்பி. ஆனால் இப்படி நீ வெளியில் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே அவளை வை, திரும்ப திரும்ப அவளை வீட்டு வேலையே மட்டும் செய்யவை. அவளோடது 2 பயணம்தான். வீட்டிலேருந்து திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு வர்றது, செத்து போனப்புறம் புகுந்த வீட்டிலேருந்து சுடுகாட்டுக்கு போகிறதா பெண்களுக்கான வாழ்க்கை என்று மனுநீதி சொல்லியதை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கும்போது நம்முடைய தமிழ்நாட்டு அரசு பெண்களுக்கு கல்விக்கான உதவித்தொகை, சுய உதவி குழுக்களுக்கு அவர்கள் தொழில் செய்வதற்கான உதவித்தொகை, கடன் உதவித்தொகை, அது மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊராட்சியில் பணியாற்ற
அமர்த்தல், அது மாதிரி திருநர்கள். யோசிச்சு பாருங்க, நாம் அவங்கள சிக்னலில் கைதட்டி பிச்சை வாங்குறவங்கள தான் பார்த்துருப்போம். இனிமேல் அவர்கள் ஊர்காவல் படையில் சேர்க்கப்பட்டு இந்த சிக்னலையே அல்லது இந்த போக்குவரத்தையே சீர் செய்யக்கூடிய பொறுப்பை அவர்களுக்கு கொடுக்கிறோம். அது மாதிரி ஆதரவற்றோர்கள், அவர்களுக்கு அன்புச்சோலைன்னு ஒரு மிகப்பெரிய அற்புதமான தாயுமானவர் திட்டத்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதல்வர். இதில் நீங்கள் கோடிகள் சொல்லி இந்த மாதிரி கட்டுமானங்கள் அது வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரி மனிதாபிமானம் மிக்க திட்டங்கள் இருக்குல்ல, இது தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்படுகிறது, தமிழ்நாட்டில் தான் செயல்படுத்தப்படுகிறது. ஒன்றியத்தில் மோடி அவர்கள் இந்த மாதிரி மனிதாபிமானம் மிக்க எந்த திட்டத்தையும் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. அப்புறம் ஐயா சொன்னார்கள், காலம் முடிந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நான் மிக கடுமையாக கண்டிக்கிறேன். பிஜேபியின் காலம் முடிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். காரணம், அவர்கள் எப்போதும் ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற அந்த மாநில கட்சியை கைப்பற்றி அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி அல்லது அவர்கள் மீது இடி ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டு வந்து கொடுத்து அவர்களை தங்களுடைய அடிமைகளாக உருவாக்கி அதற்கு பின்பு அந்த மாநில கட்சியை இல்லாமலாக்கி இவர்கள் ஆட்சி செய்வார்கள்ங்கிறதுக்கு மிக சமீபத்திய உதாரணம் மகாராஷ்டிரா. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அஜித் பவார் 70,000 கோடி ஊழல் செய்தவர்னு பிரதமர் தான் சொன்னார். ஆனால் மறுநாளே அஜித் பவார் அவருடைய கட்சியில் சென்று சேர்ந்த பின்பு அவர் ஊழல்வாதி இல்லை, புனிதமானவராகிவிட்டார், அவருடைய மனைவியும் புனிதமானவராகிவிட்டார்னு அவரை துணை முதல்வர் ஆக்கியது யாருமா? அப்போ பிரதமர் தானே மேடை ஏறி சொல்றாரு அவர் ஊழல் செய்தார்னு. இப்போ அவருடைய வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் போலியா? அவருடைய வீட்டுக்கு அமலாக்கத்துறை போலியா? அதனால் அமலாக்கத்துறை வருகிறது என்பது பிரதமர் கைகாட்டுகின்ற, அவர் ஜிபிஎஸ் போட்டு கொடுப்பாரு, அதுபடி அவங்க கேப் ஏறி வருவாங்க. அப்படித்தான் வந்திருக்கிறதே தவிர 1000 கோடி ஊழல். இந்த டெல்லியில் மதுபான ஊழல் திரும்ப திரும்ப இவங்க கிளிப்பிள்ளையா சொல்லி அங்கே ஒரு டெல்லியில் பிஜேபி ஆட்சி கொண்டு வந்த மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விடலாம் என்கின்ற ஒரு திட்டத்தோடு இன்றைக்கே ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர்கள். இது நடைமுறை சாத்தியம் கிடையாது. ஏனென்றால் இதில் எந்த அளவும் உண்மை இல்லை என்று மதிப்புக்குரிய அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜியே சொல்லியாச்சு. அடுத்தது, கூட்டணியில் பொறுப்பு கொடுக்கின்ற அளவுக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு அல்லது திமுகவுக்கு பெரிய மனது கிடையாது அப்படின்னாரு. பெரிய மனது கிடையாதுன்னு சொல்கிறாரு. இப்போது பிஜேபி தான், நான் மகாராஷ்டிராவையே திரும்ப எடுத்துக்கிறேன், அல்லது வேறு மாநிலங்களில் கூட பிஜேபி எப்படி ஆட்சியை கைப்பற்றியதுன்னு எடுத்து ஒரு ஹிஸ்ட்ரியை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அவர்கள் அங்கே முதல்வர்களாக இருந்தவர்கள் கூட கூட்டணி ஆட்சி வந்த பின்பு துணை முதல்வர்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். பிஜேபியின் கூட்டணி ஆட்சிக்கு பின்பு எப்படிப்பட்ட சரிவு அது? அதை யார் கேள்வி கேட்பா? ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படி செய்ததே இல்லை. அவர்கள் மிகச்சிறந்த மரியாதையோடு தான். ஐயா, நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் பேசும்போது நான் வாயை திறக்கல. தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான கண்ணியத்தையும் மரியாதையும் எந்த விதமான மிரட்டலும் உருட்டலும் இல்லாத கூட்டணியாக நம்முடைய திமுக ஆட்சி இருக்கிறது. அது மாதிரி இன்னொன்று பரந்த மனப்பான்மை அது. அப்புறம் மோடி அவர்கள் தன்னுடைய பெயரை எந்த திட்டங்களுக்கும் வைப்பதில்லை, பிஎம் என்று தான் சொல்கிறார் அப்படிங்கிறார். குஜராத்தில் அகமதாபாத்தில் மோடி கிரிக்கெட் மைதானம்னு இருக்குது. அந்த மைதானத்தில் தான் ட்ரம்ப்பை வரவழைச்சு அவர் மிகப்பெரிய ஊர்வலத்தை ஒட்ட வெயிலில் 1.5 லட்சம் மக்களை உட்கார்த்தி வைத்து ஹோடி ட்ரம்ப்போ ஹோடி மோடியோ ஒரு ஊர்வலத்தை நடத்தினாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால் மோடி அவர்கள் தன்னுடைய பெயரை எங்கும் பயன்படுத்தவில்லை என்பது நிச்சயமாக உண்மைக்கு மாறானது. அடுத்தது, விஸ்வகுரு அப்படின்னு தன்னைத்தானே அழைத்து கொள்கின்ற 56 இன்ச் தோள்களில் நான் இந்தியாவை சுமப்பேன் என்று சொன்ன அந்த விஸ்வகுரு தான் இப்போது நம்முடைய இந்தியர்கள், நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் கையிலும் காலிலும் விலங்கிடப்பட்டு அமெரிக்காவால் குற்றம் சாட்டப்பட்டு ஒரு கொலை குற்றமோ திருட்டு குற்றமோ செய்தவர்களைப் போல் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட போது விஸ்வகுரு வாயை திறக்கவில்லை. இவர்தான் உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வருகின்ற ஒரு புறாவாக தன்னை நினைத்துக் கொள்கிறார். உக்ரைன் போரை நிறுத்தக்கூடிய வல்லமை இந்த விஸ்வகுருக்கு தான் இருக்கிறது என்று இவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தன்னுடைய நாட்டு மக்களையே காப்பாற்ற முடியவில்லை. மிக சமீபத்தில் மொரிஷியஸில் போய் மிகச்சிறந்த தலைவர்னு விருது வாங்கிட்டு வந்திருக்காரு. எதுக்கு விருது வாங்கினார்னே புரியல. தன்னுடைய நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்காமல் இருப்பதற்காக ஒரு விஸ்வகுரு என்று இருக்கின்ற நம்முடைய பிரதமர் போய் மொரிஷியஸில் விருது வாங்கிட்டு வராரா? உலகத்தில் எல்லா
எல்லா நாடுகளுக்கும் பறந்து போய் விருது வாங்கிட்டு வர்றதா இவரோட ஒரே வழக்கமா? இந்தியாவில் இருக்கின்ற மக்களுக்கு இவர் என்ன செய்திருக்கிறார்? எல்லா திட்டங்களுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறாருங்கிறாங்க. பிஜேபி ஆட்சி 2014 வந்ததுமா. திராவிட கட்சிகளின் ஆட்சி என்பது 1967 இருக்கு. எனவே நாங்கள் தான் உங்களுடைய பிஜேபிக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். PM ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறாரு. PM ஆவாஸ் யோஜனால வெறுமே 75,000 ரூபாய் தான் பிரதமர் நிதியிலிருந்து கொடுப்பது. மீதி இங்கே உள்ள தமிழ்நாட்டு நத்தம் நிலத்தை கொடுப்பது தமிழ்நாட்டு அரசு. அதற்காக 3 லட்சம் பணத்தை கொடுப்பது தமிழ்நாட்டு அரசு. அங்க பேரே ஒட்டிக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. இவர் போய் பார்த்திருக்கவே மாட்டார். இந்த மாதிரி PM வீடுகளை எல்லாம் நான் போய் பார்த்திருக்கேன். உள்ள நுழையும் போதே அவங்க ஒரு கல்வெட்டு வைக்கிறாங்க. அதுல இந்த வீடு PM ஆவாஸ் யோஜனா திட்டத்தால் கட்டப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கோம். அதை வெள்ளை அடிச்சு மறைச்சிட்டாங்க. அப்ப நான் அந்த வீட்டு ஓனர்கிட்ட கேட்டேன், ஏன்பா மறைச்சிட்டீங்க அப்படின்னு. ஆமாங்க, இவங்க கொடுக்கறது 75,000, நம்ம தமிழ்நாட்டு அரசு அதிகமா பணம் கொடுக்குது, கூட நாங்களும் எங்க பணத்தை போட்டு வீடு கட்டியிருக்கோம். இது என்னவோ பிரைம் மினிஸ்டர் கொடுத்த கடனால, அவரோட தயவால எங்க சொந்த வீட்டில் நாங்க இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை ஏன் உருவாக்கணும்? இது எங்களோட பணமும் இருக்கு, எங்களோட வீட்டில் நாங்கள் இயல்பாக இருக்க முடியல, அதனால எங்களுக்கு அது வேண்டாம்னு அடித்திருக்கிறார்கள் என்றால் இப்படியாக. அதை தவிர இன்னொன்று, மகளிர் உரிமை தொகையை ரேவடி கல்ச்சர்னு கேலி செய்தவர் தான் நம்முடைய பிரதமர். ஆனால் இந்த ரேவடி கல்ச்சரை, மகளிர் உரிமை தொகையை மகாராஷ்டிராவில் 1,500 ரூபான்னு அறிமுகப்படுத்தி அந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. அதுவும் எப்படி? தேர்தல் வர வேண்டும், அப்போது வரவிடாமல் அதை அறிவிக்காமல் நவம்பருக்கு தள்ளிட்டு அந்த தேதியிலிருந்து மகளிருக்கு உரிமை தொகையை கொடுத்தார்கள். தில்லி தேர்தலுக்கும் அப்படித்தான். தில்லி தேர்தலிலிருந்து அந்த 2,500 ரூபாய் கொடுக்கறதா வாக்கு கொடுத்தாங்க. இப்படியாக எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டு முதல்வர் கொடுக்கின்ற திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி தன்னுடைய பெயரை ஒட்டிக்கொள்வதுதான் பிரதமரின் வழக்கமாக இருக்கிறது. இன்னொன்று மிக முக்கியமாக, எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வட இந்தியர்கள் 5 பெண்களை திருமணம் செய்து கொள்வார்கள்னு சொல்றாரு. அது இல்லைன்னு மறுக்க சொல்லுங்களேன். நீங்கள் கொண்டாடுகின்ற, நீங்கள் திணிக்கின்ற அந்த மகாபாரதத்தில் திரௌபதி 5 பஞ்சபாண்டவர்களை திருமணம் செய்தாளா இல்லையா? அதைத்தானே நீங்கள் உங்களுடைய புனித நூலாக, உங்களுடைய பாரம்பரியமாக, உங்களுடைய காலகாலமாக இறைவனே வந்து பேசியதாக உங்களுடைய தேவ பாஷையில் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அதை மறுக்க சொல்லுங்களேன். மகாபாரதம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை சொல்ல சொல்லுங்க. மனு நீதி எங்களுக்கு உடன்பாடு இல்லை சொல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க மீதியெல்லாம். ஒரு திரௌபதி 5 பஞ்சபாண்டவர்களை திருமணம் செய்தாளா இல்லையா? ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. ராமாயணம், இவர்கள் கொண்டாடுகின்ற ராமாயணத்தில் கூட ஒரு கணவன் ராமன் என்பவன் மனைவியை சந்தேகப்பட்டு தீயில இறங்குன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அமைச்சர் அரசனான பின்பு கூட கர்ப்பிணியான தன்னுடைய மனைவியை மீண்டும் சந்தேகப்பட்டு அவளை காட்டுக்கு அனுப்புகிறான். இவர்களையெல்லாம் இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான பிற்போக்குவாதத்தை சொல்லுவதை நாங்கள் எடுத்து கூறினால் இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இன்னொன்று மிக முக்கியமாக, அந்த பெரியவர்னு நிதியமைச்சருக்கு சொல்லுவதற்கு துணிச்சல் இல்லாமல் தந்தை பெரியார் என்கின்ற பெருநெருப்பை சொல்லுவதற்கு மண்ணுருண்டைகளுக்கு துணிச்சலே வராது. அப்படிப்பட்ட ஒரு மண்ணுருண்டையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பெரியவர்னு பேர் சொல்றாங்க. ஆமாம், தந்தை பெரியார் காட்டு மிராண்டின்னு சொன்னாரு, நாங்களே ஒத்துக்கிறோம். அவர் சொன்னதால் தான் எங்களுக்கு விழிப்புணர்வு வந்து, எங்களுக்கு உத்வேகம் வந்து, எங்களுக்கு உணர்ச்சிகள் வந்து நாங்கள் தமிழை விஞ்ஞான மொழியாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அவர் எதுக்கு சொன்னார் தெரியுமா? நீங்கள் தமிழ் புலவர்கள், தமிழ் அறிஞர்கள்லாம் காட்டு மிராண்டி மொழியாக என்ன வச்சிருக்கீங்க? அவர்கள் வட இந்தியர்கள் அல்லது வைதிகர்கள் அவர்கள் சொல்லுகின்ற புராணங்கள், பிற்போக்கு கருத்துகள், பெண்ணடிமை கருத்துகள் எல்லாவற்றையும் தமிழில் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். கம்பனை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள், அல்லது அந்த வட இந்திய ராமாயணத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இல்லாமல் தமிழை எப்போது நீங்கள் விஞ்ஞான மொழி ஆக்குவீர்கள்? அப்படி இல்லை என்றால் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவர் தான் தந்தை பெரியார். நாங்கள் மறுக்கவே இல்லையே. அதனால் தமிழுக்காக அவர் மொழி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரா இல்லையா? அப்படி இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? செத்த மொழி, நீச பாஷை என்று சங்கராச்சாரியார் தமிழை சொல்றார். அதையும் தமிழில் தான் சொன்னார். காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லப்படக்கூடிய தமிழில் தான் தமிழ் நீச பாஷை என்று சொன்னார். அதையெல்லாம் மறுத்தர முடியுமா? இந்தியா முழுமைக்கும் இருக்க தாய்மொழிகளை எல்லாம் மரணக்குழியில் அனுப்பியது ஒன்றிய அரசு பிஜேபி. அதை மாற்றி இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய முதல்வர். சரிங்க மேம், இப்ப ஒன்றிய அரசை தொடர்ந்து முதல்வர் அவர்கள் வந்து விமர்சனம் செய்யறார். தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிற பல நல்ல கூறுகளை வந்து தமிழ்நாடு அரசு வந்து நிறைவேற்றிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்வர் அவர்கள் தான். அதே முதல்வர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, 12ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு காவி கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இது எப்படி பாக்குறீங்க? இவங்களே ஒரு இரட்டை மனநிலையில தானே இருக்காங்க.
யோசிச்சு பாருங்க. அப்படின்னா 37,579 பள்ளிகளுக்கு எத்தனை ஆசிரியர்கள் தேவை? 47,713 ஆசிரியர்கள் தேவை. 47,000 பேர் இங்கே இருக்காங்களான்னா இல்லை. உடனே என்ன செய்வாங்க? பிஎஸ்சி மூலமாக வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் பணியேற்கலாம்னு அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு சட்ட திருத்தம் செய்தார் இல்லையா? மோடி அவர்களின் அச்சுறுத்தலால் இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து அந்த சட்ட திருத்தம் செய்தாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை இவர்கள் கொண்டு வருவார்கள். வட இந்தியாவிலிருந்து ஹிந்தி ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் பணியமர்த்தலாம் அப்படின்னு. அப்படி 2 வருஷம் போகும். அடுத்தது மீதி சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவர்களை விட முன்னதாக இவர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து ப்ரமோஷன் கொடுக்கணும்னு அடுத்த சட்ட திருத்தம் வரும். அடுத்தது இவர்களை ஒரு 5 ஆண்டுகளுக்குள் தலைமை ஆசிரியர்களாக நீங்கள் நியமித்தாக வேண்டும் ஒரு சட்ட திருத்தம் வரும். அப்புறம் அங்கே டிஇஓ சிஇஓ எல்லாரும் இவர்கள் தான் இருக்க வேண்டும். இப்போ பல ஸ்கூலில் இங்கிலீஷில் தான் பேசணும் இருக்கா இல்லையா? அப்படியாக இனிமேல் பள்ளிகளில் ஹிந்தியில் தான் பேச வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தம் ஒன்றிய அரசு மோடி அரசு கொண்டு வரும். அதை முதலிலேயே முளையிலேயே கிள்ளி எறிவதுதான் நம்முடைய கலைஞர் சொன்னதை போல் இப்போது நம்முடைய தலைவர் எங்களுடைய தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து பரிதவித்து பதைபதைத்து ரூ 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 என்று வட இந்தியாவே புலம்பிக் கொண்டிருக்கிறார். இப்போ இவர்களுடைய வாதத்தை நீங்க கேட்டிருப்பீங்க சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மகளிருக்கு, குழந்தைகளுக்கு, திருநங்கைக்கு எல்லாருக்குமே தனித்தனியா நாங்க வந்து பட்ஜெட்ல வந்து ஒதுக்கி இருக்கோம். அதே மாதிரி ஒன்றிய அரசால இந்த மாதிரி ஒதுக்கி காமிக்க முடியுமா அப்படின்ற ஒரு வாதமும் முன்வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? உறுதியாக ஒன்றிய அரசு இவற்றையெல்லாம் ஒதுக்கி மட்டுமல்ல, இவற்றுக்கெல்லாம் நிதியும் கொடுக்கிறது, மறுக்க முடியாது. என்ன தமிழ்நாடு போய் ஒன்றியத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாடு பிச்சை எடுக்குதா? பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரத்தில் இந்தியாவிலேயே 2வது மாநிலம் தமிழ்நாடு. ஜிஎஸ்டி பகிர்வில் நாங்கள் அவ்வளவு கொடுக்கிறோம். ஆனா எங்களை அட்டையாக உறிஞ்சி கொண்டிருக்கிறாங்க. அட்டையாக உறிஞ்சி கொண்டிருப்பது தாங்கிக்க முடியலன்னு இல்ல, தாங்காது, ரொம்ப நாள் தாங்காது. போய் ரூ 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 நான் என்ன சொன்னேன்? 90 ரூ என்ற பழக்கம் இருக்கிறதுன்னு சொன்னேன். அதை குறைச்சி சொன்னேன்னா இவர் ஏன் போட்டார்னு கேட்டேன்னா, அது இவர் புதிதாக கண்டுபிடித்தது அல்ல, அது நடைமுறையிலே உள்ளது தான். இது வந்து ஒரு சிம்பல், அவ்வளோதான் அப்படின்னு தான் நான் சொன்னேன். எல்லா நாட்டுக்கும் நாணயத்துக்கும் ஒரு சிம்பல் இருக்குது, இந்தியாவுக்கு இது இருக்குது. அது தமிழன் கொடுத்த சிம்பல், பெருமைப்பட வேண்டியது என்று கலைஞரே சொல்லிருக்க உங்கள் கலைஞர். அப்புறம் பாஞ்சாலி வந்து 5 கடம் வரை திருமணம் செய்து கொண்டார்கள். மனுவை ஏற்றுக்கொண்டோம். சட்ட மனுவின்படியா நடக்கிறது. ஆமா ஆமா, அரசியலமைப்பு சட்டத்துல அட்டையும் முன்னட்டையும் பின்னட்டையும் தான் இருக்கு. உள்ள எல்லாத்தையும் மாத்தியாச்சு. அதனாலதான் ஒரே நிமிஷம் இங்க சொல்லிடுறேன், இல்ல மறுத்தாலும் நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். நீங்க வந்து மிக மிக கடுமையாக கடுஞ்சொற்களை நான் பயன்படுத்துவதை தவிர்த்து சொல்லுகிறேன். ஒரு மதத்தை மட்டும் இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், மதவாதியாக பேசியிருக்கிறீர்கள். இதுல எங்க மதவாதியா இருக்கு? இல்ல இதுல எங்க மதவாதியா இருக்கு? பெண்ணுரிமையை சொன்னா மதவாதமா? பெண்ணுரிமையை சொன்னா மதவாதமா? திரௌபதி கதையை சொன்னா மதவாதமா? எந்த தகுதியும் கிடையாது. திரௌபதி கதையை சொன்னா மதவாதமா? இந்துக்களையோ இந்து நம்பிக்கைகளையோ ஒரு மதத்தினுடைய நம்பிக்கைகளோ சொல்வதற்கு இவர்களுக்கு இத்தனை முதுகெலும்பு இருக்கிறது அல்லவா? வேறு மதத்தை பற்றி இவர்கள் பேசுவார்களா? அங்கே இல்லையா? நமக்கு பேச வேண்டும் என்று சொல்லவில்லை. சரி பேசுங்க. அவர்கள் மதிக்கிறார்கள், அவர்களுடைய கடவுளை அவர்கள் மதிக்கிறார்கள், நாமும் மதிக்கிறோம். அந்த அளவில் தான் இருக்க வேண்டுமே. அதுக்கு பேர் தான் நாகரிகம். இது அநாகரிகமான பேச்சு. இவ்வளவு நேரம் லெக்சர் கொடுத்தது பட்ஜெட் இல்லை, இந்துக்களை பழித்து இழித்து பேசி நாணம் கெட்டவர்களாக மக்கள் மத்தியிலே ஹேட்ரட் ஆஃப் ஹிந்துவிசம் ஆக இந்து மீது ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான வேலைகள். அதுலேயும் 3%. ராமாயணம், மகாபாரதம், வேதம், குமார சம்பவம் இவையெல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் எழுதப்பட்டது. படிக்க விடலைன்னா அவங்க எப்படிம்மா எழுதுவாங்க இலக்கியத்தில்? அது மட்டும் இல்லை, அதைத்தான் இந்த 3% தூக்கி கொண்டு போற்றுகிறார்கள். தெரியாதா இவங்களுக்கு? அத்தனையும் போய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவார்கள். இது வரைக்கும் நீங்கள் கடன் எப்படி திருப்பி கொடுக்க போகிறாங்க அதை பற்றி சொல்ல. 28% வரைக்கும் நாங்கள் கடன் வாங்கலாம். சரி, கடன் வாங்கிக்கோங்க. மேலே அனுமதி கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. திருப்பி எப்படி கொடுப்பீங்க? அதுதான் நீங்கள் கேட்டீங்க. அதுக்கு பதில் கிடையாது. பால் விலை ஏற்றுவாங்க, கரண்ட் விலை ஏற்றுவாங்க, வரியை ஏற்றுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் எல்லாம் பாக்கெட்டுக்குள்ளே போகுமே தவிர யாருக்கும் கடன் அடைக்கிறதில்ல. நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போது இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு கட்சியை ஒரு கட்சியை ஒருத்தர் நம்ம திட்டி பேசுறதில்ல. இல்லை விஷயம் பட்ஜெட்டில் இவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய 2-3 விஷயங்களை சொல்லணும்னு சொன்னால்,
இந்த ஹாஸ்டல் ஏற்பாடு, வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய குழந்தைகளுக்கான ஹாஸ்டல் தொடர்பு விடுதி, இவற்றுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குகிறது. அதைத்தான் இந்த பட்ஜெட்டில் திட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். குடிநீர் திட்டம், அந்த குடிநீர் திட்டம் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் செல்ல வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது. அந்த நிதியில் இருந்து எடுத்து இவர்கள் குடிநீர் கொடுக்க வேண்டும். அந்த வேலைகளை இவர்கள் செய்தாலே போதும், முத்திரை போட்டுக்கோங்க, பரவாயில்ல. அதையும் செய்யாமல் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி மற்ற கட்சிகள் எல்லாம் விழுங்கி விடுகிறது. நான் கேட்குறேன், கொஞ்சமாவது சிந்திக்கிற திறனர் தான். பிஜேபி மெஜாரிட்டி பெரும்பான்மை இருந்து பம்பாயிலே பட்னாவிஸ் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் ஷிண்டேயை முதலமைச்சராக்கினார்கள். பட்னாவிஸ் துணை முதல்வரானார். அது கேவலமாக தெரியவில்லையா இவங்களுக்கு? இன்றைக்கு ஷிண்டே வந்து துணை முதல்வர்னா கேவலமாக இல்லை, அவரை கேவலப்படுத்திட்டாங்க. பட்னாவிஸ் முதல்வராக சிறப்பான ஆட்சி கொடுத்தாரு, வெற்றியை கொடுத்தாரு, அவரை வந்து துணை முதல்வர் ஆக்கியிருக்கோமே, எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? அப்போ வாயை திறக்கலையே நீங்கள். நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சியோட குறைவான எண்ணிக்கை பீகாரில், ஆனால் அவரை முதலமைச்சராக்கணும் சொல்லியிருக்கிறோம். உங்களைத்தான் முதலமைச்சராக்குவோம்னு சொல்லியிருக்கோம், அதை செஞ்சுருக்கிறோம் இல்லையா? அதனால் இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சிவசேனாவோ நிதிஷ்குமாரோ அவர்கள் பிரிந்து சென்றுதான் அவர்களாக அழிந்திருக்கிறார்கள். யாரையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிலிருந்து விரட்டவில்லை. அவர்களுக்கு சிறப்பான இடம் மத்திய அரசிலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இவ்வளவு பேசக்கூடியவர்கள் சிறுபான்மையாக இருக்கின்ற காலத்திலே கூட மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்ன ஒரு விஷயத்துக்கான பதில் இன்னும் வரல. இன்னைக்கு மோடியினுடைய ஆட்சி சிறுபான்மை ஆட்சியா? நின்றதான் என்டிஏ தானே இருந்தாங்க, எங்கிருந்து சிறுபான்மையாகும்? ஆட்சியே என்டிஏ தானே கொடுத்தது வாஜ்பாய் காலத்தில், எங்கிருந்து சிறுபான்மையாகும்? பாஜக ஆட்சிக்கு செய்துன்னு சொன்னோமா எங்கேயாவது? அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. ஒரு அதிகாரியாக இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியணும் இதெல்லாம். நான்லாம் உயர்நிலைப் பள்ளியில் இப்போ சாதாரண படிப்பு தான் படிச்சிருக்கேன். எனக்கு தெரியக்கூடிய விஷயங்களை கூட இந்த ரூன்ற விஷயம் இதெல்லாம் நான் வந்து பெருமைப்பட, நாங்கள் ஏற்கனவே அது பெருமைப்படுத்த கூட இல்லைங்க, அது இயல்பாக இருக்கிறதுங்க. ரூபாய் அப்படித்தான் போடுவாங்க. முழுமையாக ரூபாய் என்று போட வேண்டும் என்று சொன்னால் பின்னால் போடுவாங்க ரூபாய்ன்னு. ரூ என்று போட வேண்டும் என்று சொன்னால் அந்த எண்ணிற்கு முன்னால் போடுவாங்க. இவ்வளோதான விஷயம். இது தொன்று தொட்டு நடக்கிறது தானே. இது என்ன இவர்களுக்கு புதிதாக ஏற்பட்டிருக்கிறது? இந்த ரூவை கொண்டு வந்தது யாரு? நான் சொல்லிட்டேன், அதுக்கு பதில் வரலையே. திமுகவும் காங்கிரஸும் தானே இதை அங்கீகரித்தாங்க. நாம் ஏற்றுக்கலையா? அதை பாஜக ஆட்சியில் ஏற்றுக்கலையா? இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுன்னு தான் இருக்கோம். பத்திரத்துலேயும் அதுதான் இருக்குது, இப்போ நோட்டுகள்லேயும் அதுதான் இருக்குது. செய்யலையா? டிஎம்கே இருந்தது, காங்கிரஸ் இருந்தது, அதனால் நம்ம மாற்றுறோம் அப்படின்னு மாற்றினாங்களா? இதெல்லாம் ஒரு பெருமையா? இதுதான் நாட்டுக்கு விலைவாசி இறக்கிறதுக்கோ தொழிலை பெருக்கிறதுக்கோ வெள்ள நீருக்கு கொடுத்த நிதி 4000 கோடி சென்னைக்கு மட்டுமே கொடுத்தாங்க. ஒன்று கிடையாது, 100% முடிச்சாச்சுன்னாங்க, அப்புறம் 25%, அப்புறம் 52%. ஒரு வந்து ஒன்று சொல்கிறான். என்னதுலாம் சார்? இன்னொரு முக்கியமான விஷயம், ஒன்றிய அரசு வரியில வந்து தமிழ்நாடோட பங்கு 4% தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, ஒன்றிய அரசு வந்து ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நிதி ஒதுக்கீடை பற்றி சொல்கிறீங்க. நிதி ஒதுக்கீடு மத்திய அரசு அல்ல நடத்துறது. ஆமாம், நிதி ஒதுக்கீடு மத்திய அரசு அல்ல கொடுப்பது. புரியல, அதான் சிரிக்கிறீங்க. அப்படி மாற்றி வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், படித்தவர்கள் எதுவுமே அவங்க கண்ட்ரோல்ல இல்ல, எதுவுமே அவங்க இடி அவங்க கண்ட்ரோல்ல இல்ல, இன்கம் டாக்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல இல்ல. படித்தவர்கள் தான், பெரும் பொறுப்பிலே இருந்தவர்கள் தான். இருந்தும் கூட இதை ஒரு நகைச்சுவையாக பார்க்கிறார்கள் என்றால் அது வந்து எத்தனை உள்ளர்த்தம் கொண்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மத்திய அரசு எதையும் முடிவு செய்வது கிடையாது. நிதி அமைச்சர்கள் அத்தனை மாநிலத்திலிருந்தும் வந்து மத்திய நிதி அமைச்சரும் அமர்ந்து எல்லோரும் சேர்ந்து எப்படி இதை பிரித்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த பின்னாலே அதன்படிதான் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் சொல்லணும். நாங்கள் தான் அதிக நிதி கொடுக்குறோம், அதனால எங்களுக்கு அதிகமாக அது நீங்கள் போய் கூட்டத்தில் பேசுங்க. உங்களுடைய கூட்டம் இருக்குல்ல, அதாவது தொடர்ந்து வந்து இப்ப தமிழ்நாட்டையும் கேரளாவையும் வஞ்சித்துட்டு இருக்காங்க. அதாவது மாற்றான் தாய் மனப்பான்மையோடு தான் வந்து ஒன்றிய அரசு செயல்படுதுன்ற வாதம் வந்து தொடர்ந்து முன்வைக்கிறாங்களே சார். 3 முறை மோடி பிரதமராகி விட்டார். யாரும் குஜராத் முதலமைச்சராக இருந்தவர் அவர் ஆகிவிட்டார். வயிற்றறிச்சல், அந்த வயிற்றறிச்சல் காரணமாக தான் இவர்கள் எல்லாம் சொல்லி. சரி சார், பீகார்ல உத்தரப்பிரதேசல மகாராஷ்டிரால மும்மொழி கொள்கை இல்லையே, யார் சொன்னா? ஒரு மொழி கொள்கையில தானே இருக்கு. யார் சொன்னா? இருமொழி கொள்கையா இல்லங்க, ஒரு மொழி கொள்கையா? ஒரு மொழி கொள்கை தான் இருக்குன்ற வாதம் இருக்குதே சார். தொடர்ந்து விமர்சகர்கள் தான் முன்வச்சிட்டு தானே இருக்காங்க.
ஒரு மொழி கொள்கை இருமொழி கொள்கை எல்லாம் இங்க கிடையாது. நாம கொண்டு வரல, பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரல. இல்லன்றத வந்து அந்த மாநிலம் வந்து கண்டிப்பா நம்மளுடைய வாதத்தை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க இல்லையா அதற்கான விடை. என்னோட அனுபவத்துல நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சி மும்மொழி திட்டம் இதெல்லாம் கொண்டு வரல. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலத்துல மும்மொழி கொள்கை என்பது எல்லா மாநிலங்களும் தமிழ்நாடு உட்பட இருந்தது. நாங்க கொண்டு வரல. இங்க போராட்டம் நடத்தி ஹிந்தியை ஒழித்தார்கள். ஏன் தெரியுமா ஹிந்தியை ஒழித்தாங்க? பிற்காலத்துல தான் அந்த சூட்சமம் தெரிஞ்சது. திராவிட முன்னேற்ற கழகம் எதை கொடுத்தாலும் விற்று விடுவார்கள். மண்ணை கொடுத்தாலும் கூட விற்று காசாக்கி கோபாலபுரத்தில் கொண்டு போய் கொடுத்து விடுவார்கள். எப்படி தெரிந்தது? அவர்கள் கட்சியிலே உள்ளவர்கள் எல்லோரும், முதலமைச்சர் குடும்பத்திலே உள்ளவர் கூட ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள், மாநகராட்சி பள்ளியில், அரசாங்க பள்ளியிலே படிப்பவர்களுக்கு மொழி கற்றுக்கொள்கின்ற உரிமை கிடையாது. ஏனென்றால் நம்முடைய கொள்கை இருமொழி கொள்கை. ஆனால் நீங்கள் நடத்துகிற பள்ளியில் மும்மொழி கொள்கை எப்படி பண்ணுறீங்க சொல்லுங்க? மத்திய அரசு கட்டாயப்படுத்தும். நீங்கள் மத்திய அரசுக்கு ஏன் போகிறீங்க? ஸ்டேட் சிலபஸுக்கு போங்க, காசு வேணும்ல. சரி, இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா விரும்பினால் படிக்கட்டும் அப்படின்றத தானே சொல்றாங்க. வாத்தியார் எங்க இருக்காங்க? இன்னொரு விஷயம் சொன்னாங்க, 37,000 பள்ளி, அப்போ 47,000 ஆசிரியர். என்ன கணக்கு இதெல்லாம்? வரிசையா நிக்க வச்சு 10,000 20,000 ஒரு சினிமா படத்துல வரும், அந்த மாதிரி பேசுறாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பு தானே போவாங்க. எங்கேயாவது தமிழ் ஆசிரியர் அப்படி போய் பார்த்துருக்கீங்களா? எப்படியாவது கணித ஆசிரியர் அப்படி போய் பார்த்துருக்கீங்க? எந்த பள்ளியிலாவது? நானும் பள்ளியில் படிச்சிருக்கேன். ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்புக்கு மட்டும்தான் பாடம் எடுப்பார். சார், அவங்க உதாரணமாக தான் சொல்றாங்க. உதாரணம் தான் சொல்றாங்க. இது என்ன உதாரணம்? இல்ல அது சரி, தமிழ்நாட்டுல எத்தனை பள்ளிகள் இருக்கு? அதற்கு ஹிந்தி படிச்ச ஆசிரியர்கள் இருக்கார்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்களும் பட்டதாரி தானே, உயர்நிலை பள்ளியில படிச்சிருப்பீங்கல்ல. ஒரு ஆசிரியர் ஒரு சார் உதாரணமாகத்தான் சொல்றாங்க. அதாவது ஹிந்தி ஆசிரியர்கள் இல்ல தமிழ்நாட்டுல அப்படின்ற வாதத்தை தான். 37,000க்கு 47,000 ஆசிரியர்களா? வடநாட்டுக்காரன் வந்து இங்க இருந்துருவானா? நான் என்ன கேட்கிறேன், இங்க வடநாட்டவர் தானே சார் தமிழ்நாட்டுல அதிக அளவுல இருக்காங்க. எல்லா வேலைகளையும் அவர்கள் தானே இருக்காங்க. ஆமா, 50 வருஷமா ஆடுறது யாருங்க? எப்படிங்க அவங்க வந்தாங்க? எப்படிங்க நீங்க உங்கள்கிட்ட ஆள் இல்லை? அதுக்கு தமிழ் தேர்வு எழுதுவதற்கு 54,000 பேர் வரலைங்க இந்த வருஷம். 54,000 பேர் தமிழ் தேர்வு எழுதல. அச்சத்தின் காரணமாக மாணவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 57 மாணவர்கள் தமிழிலே தோல்வியுற்று இருக்கிறார்கள் தேர்விலே. என்ன லட்சணத்தில் தமிழ் சொல்லிக் கொடுக்குறீங்க? எங்கே வளர்க்குறீங்க? சமஸ்கிருதம் கோலோச்சியது, சமஸ்கிருதம் வளர்ந்தது, தமிழ் தெரிந்துவிடும் என்று சொன்னீர்களே. எந்த காலத்திலே சமஸ்கிருதம் உச்சியிலே இருந்ததாக நீங்கள் சொல்லுகிறீர்களோ, அந்த 3 விழுக்காடு கையிலே கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், அடக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னீர்களோ, அந்த காலத்திலே தோன்றியவைகள் எல்லாம் தமிழ் இலக்கியங்கள், தமிழ் இலக்கணங்கள். அதுக்கு பிறகு இப்போ இருக்கா? சமஸ்கிருதம் இருந்த காலத்தில் வளர்ந்த தமிழ் இப்போ இருக்கா? ஆங்கிலத்தை பேசு வேலைக்காரியிடம் கூட சொன்னது ராமசாமி நாயக்கர். பேரை சொன்னால் இவங்களுக்கு வந்து பேரை சொல்லலைங்கிறேன். எனக்கு பயத்தினால சொல்லலை, இல்லை அவ்வளோ வயதுனாலையும் மற்றதுலையும் அதை கொஞ்சம் தள்ளி வச்சு புரிஞ்சுக்குவீங்க மக்கள் அப்படின்ட்டு. ராமசாமி நாயக்கர் காலத்தில் தான் வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷ் தமிழ் உனக்கு என்ன கொடுத்தது? சிலப்பதிகாரத்தை பற்றி அவருடைய விமர்சனம் என்ன? திருக்குறளை பற்றி அவருடைய விமர்சனம் என்ன? தங்க தட்டிலே கொடுத்த மலம் 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 நானே ஒத்துக்கிறேன் சொன்னார் அவர். சிலப்பதிகாரம் மறுக்கவே இல்ல. ஒரு விலை மாதிரியுடைய மறுக்கல இல்ல சார், நாங்க சொன்னவே மறுக்க முடியும் இல்ல. அவர் சொன்னதும் எதுக்காக சொன்னார்? அதில் இருக்கக்கூடிய பெண்ணுரிமை, பெண் அடிமை கருத்துக்களுக்காக சொன்னார். சமூக நீதிக்காக பேசுறாங்க. அந்த சமூக நீதி இருக்கு இல்லையா? கண்ணகி போய் அதுதான் தமிழ்நாட்டின் அடையாளம். கண்ணகி தான் தமிழ்நாட்டின். அதனாலதான் முத்தமிழறிஞர் கலைஞர் கண்ணகியை உயர்த்தி பிடித்தார். கண்ணகியை உயர்த்தி பிடித்தது காரணமே அதுதான். சீதையை உயர்த்தி பிடிக்கல. இவங்க சீதை அடிமைத்தனமாக இருந்த சீதையை அடையாளமாக சொன்ன போது இல்லை, உணர்வு கொந்தளிப்பாக இருந்த கண்ணகி தான் அடையாளம் என்று சொன்னார். ராவணனை என்னால் ஒரு நிமிடத்தில் அழித்து விட முடியும், ஆனால் என் கணவனுடைய வில்லுக்கு என்ன? ஏன்னா அவன் மனுநீதி பெண், அதனால அடங்கியே இருந்தா. மனுநீதி பெண் அடங்கியே இருந்தா. குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லியே பெண்களை சிலுவையில் சுமந்தது இவங்கதான். தமிழ்நாட்டுல தலைவர்கள் சொல்லுங்களேன், ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
சும்மா பொய்யை மறைக்கிறதுக்கு பாஞ்சாலி கிடைச்சா இவங்களுக்கு மகாபாரதத்தில் நடத்தான். தலைவர்களோட ஒழுக்க வாழ்க்கைன்னு தனிப்பட்ட விஷயத்த பேசக்கூடாது. நம்ம சமூகத்தை பேசிட்டு இருக்கோம். என்னுடைய சமூகத்தை பேசிட்டு அப்ப நம்ம பிரதமர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரையும் சொல்லலாம். பிரதமரோட கல்வி தகுதியான அந்த சான்றிதழ் கூட இன்னமும் கொடுக்கப்படல. என்னுடைய வழிபாட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய இலக்கியங்களை நீங்கள் பேசுவது தவறு. அது என்னுடைய பர்சனல் மேட்டர்ஸ். அதுல ஏன் நுழைறீங்க நீங்க? நீங்க அதை சொல்லி தமிழ்நாட்டை தமிழர்களை பட்ஜெட் பேசணும்னா பட்ஜெட் பேசுங்க. நீங்க ஒருத்தரோட வழிபாட்டு முறையின் நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவது எந்த வகையில நியாயம்? ஒரு படிக்காதவங்க என்ன பரவாயில்ல. சரிங்க சார், இப்ப அவங்க கேட்க வர்றது என்னன்னா கல்வி நிதி கொடுக்கல. யார் சொன்னாங்க கொடுக்கல? நீ இவ்வளவு என்ன சொல்லிட்டு இருக்க? அப்புறம் அதே மாதிரி மதுரை கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயிலுக்கு திட்டமாக்குறதுக்கு அதற்கும் சரியான கேள்வி. அதற்கும் நிதி கொடுக்கல. சரியான கேள்வி. இவர்களுக்கு தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இயற்கை பேரிடர் ஏற்பட்டப்போ அதற்கு நிதி கேட்டப்போ அதுவும் கொடுக்கலன்றதுதான் இவர்களுடைய முதற்கட்ட வாதமா இருக்கு. இயற்கை பேரிடர் ஆண்டுதோறும் நடக்கின்ற பொழுது, அப்படி பேரிடர் இடர் நடக்கின்ற பொழுது அதை சமாளிப்பதற்கான நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஆண்டுதோறும் எல்லா அரசுகளுக்கும் ஒரு நிதி ஒதுக்கப்படும். அந்த நிதி இன்னமும் இங்கே இருக்குது. புரியுதுங்களா? ஒன்றும் கொடுக்கலன்னா ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த மெட்ரோ ரயில் முதல் திட்டத்தை மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து செஞ்சாங்க. முதல்ல இவங்களே செய்கிறேன்னாங்க, முடியலன்னு 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க. 2வது திட்டத்தை நாங்களே நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னது தமிழக அரசு. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு 40 விழுக்காடு கொடுத்து அதை எடுத்து இன்னும் வேகமாக செயல்படுவதற்கான வேலைகளை செய்கிறது. இடத்தை நீங்கள் பிடித்து கொடுங்கள். லேண்ட் அக்விசிஷன் இருக்குல்ல, அது என்ன சென்ட்ரலாக செய்யும் சொல்லுங்கள்? செங்கல் ஒரு செங்கலை மட்டும் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தாங்களே, இப்போ அதுவும் இப்போ சொன்னாங்களே, ஒரு செங்கல் போக அந்த லேண்டை கொடுக்கறதுக்கு, அந்த நிலம் கையகப்படுத்தி கொடுப்பதற்கு எத்தனை ஆண்டுகளை எடுத்துக்கொண்டீர்கள்? யாரா வேணா இருக்கட்டும் முதலமைச்சரா, தாமதித்தீர்களா இல்லையா? இப்போ 26க்கு 27க்குள்ள அது எய்ம்ஸ் வரும். ஒரே ஒரு எய்ம்ஸ் இந்த நாட்டில் 10 எய்ம்ஸ் அடிக்கல் நட்டினதோட இருக்குது சார். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலன்றது தானே. நிலம் கொடுத்தா தானமா எடுக்க முடியும்? 2017 கொடுத்தாச்சுப்பா. 2017 கொடுத்தாச்சு. கட்டி கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். இடம் காமிச்சா தானே கட்ட முடியுமா? 2017 கொடுத்தாச்சு. 2017 கொடுத்துருக்காங்க பாருங்க. 16ல அடிக்கல் நாட்டினாரு. அதுக்கு அப்பவே கொடுத்தாச்சு. அதெல்லாம் ஒண்ணு அப்பவே கொடுத்தாச்சு. கிடையாது. 2017 ஒண்ணு கொடுத்தாச்சு. இல்ல எடப்பாடி ஆட்சி காலத்துல நிலம் கையகப்படுத்தி கொடுக்கவில்லை. நாம வந்த உடனே கொடுத்தாச்சு. அப்ப நம்ம வந்தீங்களா? நீங்க எவ்வளவு போய் பாருங்க. இதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியது. நான் சொன்னதை மறுத்துடணும். மத்திய அரசு தவறு பண்ணியிருக்கு, அதை சொல்லி ஆகணும். காலை கீழே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு காலை சென்னையிலே வைக்க முடியாது என்று சொன்னது ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கனிமொழி அவர்கள். இன்றைக்கு கம்பீரமாக நடந்து போகிறார். வரும்போது எப்படி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கு? மக்கள் மதிக்கிறார்கள். இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் மிக உயர்ந்த பொறுப்புகளை கொடுக்கிறார்கள், பதவிகளை கொடுக்கிறார்கள். ஒரு எல்லா நாட்டுக்கும் போய் வாங்கிட்டு வர, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கல. போய் பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்தேன்னாங்க, உண்மையா? அப்படி ஏதாவது உண்டாங்க? பொய் பேசி நீங்கள் விருதுங்கிறீங்க. ஆனால் மெய்யாகவே விருது வாங்கி கொண்டு வருகிறார் உலக நாடு முழுவதும் சென்று மோடி அவர்கள். இன்றைக்கு சொன்னாங்களே, அங்கே போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த போர் எங்கே நடந்தது? யார் யாருக்கு நடந்தது? அந்த நாட்டிலே உள்ளவன் அமெரிக்காவுக்கும், அதாவது குறிப்பாக அமெரிக்க அதிபருக்கும் நம்முடைய பிரதமருக்கும் நன்றி சொல்லிக்கிறான் இன்றைய தலைப்பு செய்திகளில். அப்போ இவர்கள் முயற்சி இல்லாமல் அங்கே போர் நின்று இருக்கிறதா? பொய்க்கு ஒரு அளவில்லையா? இப்போ மக்களை கவரவே இந்த மாதிரியா புதிய திட்டங்களை வகுத்திருக்காங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை பட்ஜெட்டா தாக்கல் செய்திருக்காங்கன்ற கேள்வி எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள் மத்தியிலையும் இது திமுகவை பார்த்து எழுதே. இதை எப்படி பாக்குறீங்க? புதுசா என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதை சொல்லுங்க. இந்த பட்ஜெட்ல புதுசா ஏதாவது வாக்குறுதி இருக்கா? இன்னும் ஓராண்டில் தேர்தலை வைத்துக்கொண்டு ஒரு அரசு என்ன செய்யும்? புதிதான வாக்குறுதிகளை கொடுக்கும், கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லும், ஜாலமான வார்த்தைகளை சொல்லும். அப்படி ஏதாவது இருக்கா? திரும்ப திரும்ப மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள் அல்லது மகளிர் சுய உதவி குழுக்கான நிதி உதவி, இப்படி பழக்கத்தில் வந்த வார்த்தைகளை தானே திரும்ப சொல்லியிருக்கோம்.
இதுல எங்க கவர்ச்சி? அப்போ பொதுமக்களுக்கான ஒரு நிதிநிலை அறிக்கையை தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இப்ப சாதாரண மக்களுக்கு நீங்க சொன்னீங்க மகளிர் உரிமை தொகை வந்து நிறைய பேருக்கு போய் சேராம இருக்கு. அதே மாதிரி இலவச பேருந்து அதுவும் வந்து கரெக்டான டைம்க்கு வரல, ரொம்ப நேரம் வந்து காத்து கிடக்குன்னு மக்கள் மத்தியில் இந்த மாதிரி தொடர்ந்து விமர்சனம் வருதே. நீங்க சொல்றீங்க மகளிர் உரிமை தொகை இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரலன்னு. இந்த மிக சமீபத்தில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொன்னார், எல்லா பெண்களையும் உள்ளடக்கியதாக அந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு இப்போ ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அது மாதிரி விடியல் பயணம், நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டு பெண்கள் தான் போறாங்கன்னு. நீங்க போயிருக்கீங்களா அதுல? நான் பயணம் செஞ்சிருக்கேன். வட இந்திய பெண்களும் கூட அதுல ஏறுறாங்க. ஏமா இதுல வர்றீங்க அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு இதனால் பணம் மிச்சமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. எனவே நம்முடைய திட்டங்கள் என்பது வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போனால் உயிர் வாழலாம், தமிழ்நாட்டுக்கு போனால் கௌரவமாக பிழைக்கலாம், வட இந்தியாவில் இல்லாத வேலை வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது என்று இங்கே வருகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் சேர்த்துதான் எங்களுடைய தலைவர் திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் இதில் கவர்ச்சிகரமான திட்டங்கள்னு நீங்கள் எதுவும் இல்லைன்னு சொன்னால் அதுவே முதலில் பெருமைக்குரிய விஷயம். இது சாவி காயம் பூசப்படாத ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. அந்த ஊரில் என்னன்னா, சீதைக்கு கோயில் கட்டுவதற்கு அடுத்த முயற்சியை ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் கல்வி கோயில்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், கல்வி நிலையங்களை மேம்படுத்துவதற்காக கல்வி நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பழங்குடி மக்கள் வாழ்கின்ற மலைவாழ் பகுதிகளில் அங்கே இருக்கின்ற அரசு உயர்நிலை பள்ளிகளாக மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டின் கல்விதான் தமிழ்நாட்டின் அடையாளம் என்று மீண்டும் மீண்டும் நம்முடைய முதல்வர் இதில் கொடுத்திருக்கிறார். அதை தவிர மிக முக்கியமான ஒன்று, பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய்க்கான அந்த தடுப்பூசியை இலவசமாக கொடுக்கிறோம். 14 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கான தடுப்பூசி 2000 ரூபாய், 15லேருந்து 40 வயசுக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கான தடுப்பூசி 4000 ரூபாய். அதை நம்முடைய தமிழ்நாடு அரசு இலவசமாக கொடுக்க போகிறது. ஆனால் கொரோனா காலத்தில் அந்த தடுப்பூசியை பிரதமர் இலவசமாக கொடுக்க மாட்டேன்னு முதல்ல சொன்னார். அதுவும் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு, அந்த சீரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு தான் அந்த தடுப்பூசி தயாரிக்கக்கூடிய உரிமையை அவர்களிடமிருந்து எலக்டோரல் பாண்டு மூலமாக பணத்தை பெற்றுக்கொண்டு கொடுத்தார். அப்புறம் உச்சநீதிமன்றம் குட்டு வச்சுது, இந்தியாவில் இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் இலவசமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு. அப்போது கூட பிரதமர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்போ கூட நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீங்கள் எங்களுக்கு விற்பனை செய்யுங்கள், நாங்கள் அதை பெற்று எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுக்கிறோம் என்று சொன்ன பெருந்தன்மை நம்முடைய முதல்வருக்கு இருக்கிறது. அது தவிர ஐயா சொன்ன பல விஷயங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். மதவாதம் பேசுகிறேன் என்றார். உண்மையில் நான் பேசுவது மதவாதம் இல்லை, மனித நேயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார் என்றார். இந்துக்கள் என்பதில் இவர்கள் வரவே மாட்டார்கள். இந்துக்கள் என்பது நம்மை பார்த்து சொல்வது, 97% இருக்கக்கூடிய நம்மை பார்த்து சொல்கின்ற வார்த்தை தான் இந்துக்கள். இவர்கள் வைதிகர்கள். ஆனால் என்ன செய்கிறார்கள், நம்மிடம் வந்து நம்முடைய வார்த்தையை பிடுங்கி கொண்டு அவங்க இது உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாங்களும் இந்துக்கள் தான், அதனாலதான் தந்தை பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு, தமிழர்கள் கழகம்னு அவர் ஆரம்பிக்கல, அமைதியா இருங்க, தமிழர்கள் கழகம்னு ஆரம்பிக்கல, திராவிடர் கழகம்னு ஆரம்பிச்சார். தந்தை பெரியார் திராவிடர் கழகம்னு ஏன் ஆரம்பிச்சார் தெரியுமா? ஆமா, வைதிகர்கள் இந்துக்கள் கிடையாது, வைதிகர்கள் இந்துக்கள் கிடையாது. தந்தை பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு, திராவிடர் கழகம் என்பதற்கு தந்தை பெரியார் ஒரு விஷயத்தை சொன்னாரு, தமிழர் வாழ்க்கை நடத்துறவங்க திருமணத்திற்கு மீறிய தொடர்பு வச்சுக்கூடிய வாழ்க்கை கூட இப்படி உங்களை பிரிச்சுக்கலாம், இந்துக்களை பிரிக்க முடியாது. இந்துக்கள் என்பவர்கள் அந்த 97% பஞ்சமர்கள் நீங்க சொல்பவர்கள், சூத்திரர்கள் சொல்பவர்கள், வைசியர்கள் சொல்பவர்கள், இவர்கள் தான் இந்துக்கள். அந்த இடபிள்யூஎஸ் பிரதமர் ஒரு சிறப்பு நிதி திட்டத்தை கொண்டு வந்தார் இல்லையா, சிறப்பு இடஒதுக்கீடு, அவர்கள் தான் 3%, அவர்கள் தான் வைதிகர்கள். ஆனால் இந்துக்கள் என்பவர்கள் சூத்திரர்கள், பஞ்சமர்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இவர்கள் காலில் போட்டு மிதிக்க வேண்டும் என்று சொன்ன பெண்கள், அவர்கள் தான் அந்த 97%. நாம் அத்தனை பேர் தான் இந்துக்கள். இது பிரிவினைவாதம் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுங்க. எடுத்த உடனே பிரிவினைவாதம். அதைத்தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் ரூ என்று சொன்னவுடன் தமிழர்கள் பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்றாரு. தந்தை பெரியார் ஏன் திராவிடர் கழகம்னு ஆரம்பிச்சார், ஏன் தமிழர் கழகம்னு ஆரம்பிக்கலன்னு அவர் தெளிவா சொன்னாரு. தமிழர்கள்னு சொல்லிட்டா இந்த வைதிகர்களும் உள்ள வந்துருவாங்க,
ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இங்கேயே வாழ்ந்து வளர்ந்த அவர்களும் உள்ள வந்துருவாங்க. இது அவர்களுக்கானது இல்லை. திராவிடர்கள் என்று சொன்னால்தான் நம்முடைய அடையாளம் மீட்டெடுக்கப்படும் என்று சொன்னவர் அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால இது ஹேட்ரட் ஆஃப் ஹிந்துயிசம் என்று சொன்னார். அந்த வார்த்தையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நாங்கள் கொண்டாடுவதை போல் வள்ளலாரை கொண்டாடுபவர்கள் யாராவது இருக்க முடியுமா? நாராயண குருவை கொண்டாடுபவர்கள், திருவள்ளுவர் எல்லோருக்கும் எல்லாம் படைப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவரை காவி சாயம் பூசினவங்க. அவருக்கும் பூணூல் போட்டார்கள், வள்ளலாருக்கும் பூணூல் போட்டார்கள், நாராயண குருவுக்கும் பூணூல் போட்டார்கள். இவர்கள் தான் உண்மையில் மதவாதம் பேசுபவர்கள். எங்கே எல்லாம் இல்ல சொல்றேன், இதெல்லாம் நான் சொல்லியாக வேண்டும். எங்களுடைய கழகத்தை பற்றி, எங்களுடைய கொள்கையை பற்றி அவர் தவறான கருத்துக்களை முன்வைக்கிறார் என்றால் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டியது எங்களுக்கு முக்கியம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா திரும்ப திரும்ப பேசுற, அது பெரிய விஷயம் இல்லைன்னா ஏன் நீங்க பேசுறீங்க? நீங்க ஏன் பேசுறீங்க? அதை அப்படியே கடந்து போயிடலாமே, அதை பத்தியே பேச வேண்டாமே. இது ஒரு விஷயமே இல்லை, நான் அதை பேசலேன்னு சொல்லாம கதறுது பதறுது ஊடகங்கள், வட இந்திய ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாஜகவின் வலதுசாரிகள், அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் வருகின்ற வலதுசாரிகள், அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் வருகின்ற பிஜேபி காரர்கள் எல்லாம் ஏன் கதறீங்க? இந்த கதறல் தான் எங்களுக்கு தேவை. இதுதான் தமிழின் அடையாளம், இதுதான் தமிழின் வல்லமை, இதுதான் எங்களுடைய தலைவர் நம்முடைய முதல்வரின் வல்லமை. அப்புறம் ஏழை எளிய மக்கள், ஏழை எளிய மாணவர்களுக்கு ஹிந்தி படிப்பதை நீங்கள் தடுக்கிறீர்கள். அவ்வளோ தூரம் ஏழை எளிய மாணவர்கள் மீது அக்கறை இருக்கிறவங்க, ஏழை எளிய மாணவர்கள், கிராமத்திலேருந்து வர்றவங்க, குடிசையிலேருந்து வர்றவங்கலாம் மருத்துவர் படிப்பு படிப்பதற்கு நீட் என்கின்ற தேர்வை நாங்கள் ரத்து செய்கிறோம். அதையும் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு அந்த தேர்வை நடத்துவது தனியார் நிறுவனம். நிதி ஆயோக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தமே இல்லை, நிதி அமைச்சருக்கும் நிதி ஆயோக்கும் சம்பந்தமே இல்லை. எதுக்குமே உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா ஒன்றிய அரசு என்று எதிர்க்கிறது. இடிக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இன்கம் டாக்ஸ்க்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எதற்குமே உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற முறைப்படிதான் அது நடக்குது. அதை தவிர ஆங்கிலத்தில் பேசு வேலைக்காரியிடமும் என்று தந்தை பெரியார் சொன்னார். நாங்கள் மறுத்தாதானே? ஏன்? தமிழோடு உறவாடுவதற்கு எங்களுக்கு தமிழ் இருக்கிறது, எங்களுடைய தமிழர்களோடு உறவாடுவதற்கு தமிழ் இருக்கிறது. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் உலகத்தோடு பேசுவதற்கு எங்களுக்கு ஆங்கிலம் தேவை என்று ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி சொன்னவர் நம்முடைய தந்தை பெரியார். அதனால்தான் இன்றைக்கும் ஒரு கூகுள் ஆகட்டும் அல்லது வேறு எந்த மிக உயர்ந்த அந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் தமிழர்கள் அங்கே கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். கூகுள் சுந்தர் பிச்சை கூட 3 மொழி கற்றவர்கள் என்று இவர்கள் தவறான ஒரு காணொளியை பதிவு செய்தார்கள். அவர் 2 மொழி தான் படித்தார், தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருமொழி கொள்கையில் தான் படித்தார். இன்றைக்கு ராக்கெட் அனுப்பிட்டு இருக்காங்களே விஞ்ஞானிகள், அவர்கள் இருமொழியில் தான் படித்தார்கள். ஆனால் இவர்கள் சீதைக்கு கோயில் கட்டிருக்கிறார்கள். அப்புறம் சைனால இப்போ சமீபத்தில் செயற்கை சூரியன் கண்டுபிடிச்சாச்சு. 10 லட்சம் ஆண்டுகள் செய்யக்கூடிய வேலையை ஒரு சொடக்கு போடுற நொடியில செய்யக்கூடிய கணினியை கண்டுபிடித்திருக்கிறார். நாம என்னமோ கும்பமேளா அல்லது சீதை கோயில் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வளர்ச்சியா? அப்படின்னா சரி, பட்ஜெட் வந்துடுறேன். அதான் அது ஒரு கோடியம் இல்ல இல்ல புண்படுத்தல. ஒன்னு சொல்ற கேட்டுக்கோங்க, கோடின்றீங்க 80 கோடி வந்தாங்கன்னு. 80 கோடி சரிங்க சார், நீங்க சொல்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா சர்தார் வல்லவர் பட்டேலுக்கு நீங்க வந்து அதிக அளவுல சர்தார் வல்லபாய் கோடியில நீங்க வந்து சார் இது வந்து அனாவசிய செலவு தானே, அதுதான் அவர்கள் சொல்றாங்க. அரசாங்கம் கஜானாவுல வந்து கொடுத்ததா இப்ப எவ்வளவு பொருள் ஈட்டுகிறது தெரியுமா? ஒருத்தரை எட்டி பார்க்கல, அதெல்லாம் ஒண்ணு எட்டி பார்க்கல, அதெல்லாம் ஒண்ணு எட்டி பார்க்கல. எல்லாரையும் சொல்லாதீங்க, நீங்க ஒரு நாங்க கிணற்று தவளை தான், உலகத்தையே சுற்றி வருகின்ற கிணற்று தவளை, உலகத்தையே சுற்றி பட்ஜெட்டுக்கு நான் வரேன். சார் பட்ஜெட்டுக்கு வந்துடலாம். அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு, சிறிய கடைகள், டூரிஸ்ட். அதான் சின்ன கடை மட்டும் வை, நீ கவர்மெண்ட் வேலைக்கு வந்துடாத, அரசாங்க வேலைக்கு வராத. பகோடா கடை வை, பானிபூரி கடை வை, இதுதான் இவங்களோட நோக்கம். நாம அந்த மாதிரி கையேந்திக்கிட்டே இருக்கணும். அடுத்தது மாநில பேரிடர் இயற்கை நிதின்னு ஒரு மாநில இயற்கை பேரிடர் நிதி அது இருக்கு, எங்களுக்கும் தெரியும். அது இயல்பாக எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கக்கூடியது. ஆனால் நாம கேட்டது நம்முடைய தேசிய பேரிடர் நிதியிலிருந்து எங்களுக்கு சிறப்பு நிதியை கொடுங்கள்
கேட்டப்போ கொடுக்கல. அதனால நம்முடைய முதல்வர் அந்த மாநில இயற்கை பேரிடர் நிதியிலிருந்து தான் எல்லா செலவையும் செய்தார். அப்போது கூட இவர்கள் கொண்டாடி சிரித்தார்கள்மா. தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை, தமிழர்களுக்கு ஒரு சிக்கல், தமிழர்களுக்கு வாழ்க்கை இக்கட்டாக இருக்கிறது என்றால் கொண்டாடி சிரிக்கிறார்கள். நாங்க கடன் உனக்கு கொடுக்க மாட்டோம் பாத்தியா, நீ எப்படி சமாளிக்கிறேன்னு பார்க்கலாம். அப்படியாக ஒரு மனநிலை இவர்களுக்கு இருக்கிறது. இந்த 3% மக்களுக்கு இருக்கிறதுங்கிறத நான் சொல்றேன். பட்ஜெட்டுக்கு வந்துடுறேன். குறிப்பா பட்ஜெட்டுக்கு வந்துடுறேன். இல்ல ஒரு நிமிஷம். பட்ஜெட் தேவையில்லாம அவர்கள் வந்து பட்ஜெட்டுக்கு சொல்றேன். பட்ஜெட்டுக்கு சொல்றேன். பட்ஜெட்டுக்கு சொல்றேன். பட்ஜெட்டுக்கு நான் பெற மாட்டேன். நான் பெற மாட்டேன். இடபிள்யூஎஸ் யாருக்கு? இடபிள்யூஎஸ் யாருக்கு? ஆமா, நீங்க வலது வந்து மோடி மேல சொல்றாங்க. கொண்டு வந்தது இவங்க, நாங்க இல்ல. நாங்க இல்ல. ஒன்றிய அரசு இல்ல. நாங்க எதிர்த்து குரல் கொடுத்தோம். அதிமுக நீங்கள் மிரட்டிய அதிமுக தான் அதற்கு ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டது. மன்மோகன் சிங் இருக்கிற காலத்துல தாங்க அப்ப வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்தது. ஆனால் அவர்கள் என்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க தெரியுமா? ரிலாக்ஸேஷன் என்ன தெரியுமா கொடுத்தாங்க? ஆமா ஆமா, வந்தே பாரத் என்ன பேரு? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சோழன் ரயில் இருந்தது, பல்லவன் ரயில் இருந்தது, சேரன் ரயில் இருந்தது, பொதிகை ரயில் இருந்தது. இப்ப வந்தே பாரத்தை தவிர வேற எதுவுமே இல்ல. வந்தே பாரத்தை தவிர வேற எதுவுமே இல்ல. சரிங்க சார், பட்ஜெட்ல வந்து முடிச்சிடலாம், வாதத்தை முடிச்சிடலாம் சார். சுதந்திரம் பெறுவதற்காக தங்களுடைய இன்னுயிரை ஈந்து ரத்தத்தை கொடுத்தவர்களுக்கு வந்தே மாதரம்னா என்னன்னு தெரியும், ஜெய்ஹிந்த்னா என்னன்னு தெரியும். எங்களுக்கு தெரியும். நாங்க உறக்க சொல்லுவோம் வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் என்பது. நீங்கள் வேண்டும், சென்னையை மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து விடாதீர்கள் என்று சொன்னவர்கள் இவர்கள். நீங்க ராமசாமி நாயக்கர் தீர்மானம் போட்டாரு. ஏன் தீர்மானம் போட்டார் தெரியுமா? ஏன் தீர்மானம் போட்டார் தெரியுமா? நாங்கள் இந்துக்களை பிரித்து இந்துக்களை இது போன்று தவறான பேச்சு பேசுவது, நீங்கள் இந்துக்கள் இல்லை, இந்துக்கள் இல்லை, இந்துக்கள் இல்லை, இந்துக்கள் இல்லை, இந்துக்கள் இல்லை, இதை செய்ய மாட்டார்கள். இந்துக்கள் இல்லை, இந்துக்கள் இல்லை. அதுல நான் தெளிவா இருக்கேன். அடுத்தது இருங்க, திருவள்ளுவரை பத்தி பேசுகிற காவி சாயம். ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் கோயில் இருக்கு. கோயில் கட்டினது கலைஞர். கோயில் கட்டினது கலைஞர். இந்து அறநிலையத்துறையின் ஆமா ஆமா இருக்காரு. ஆமா, நாங்க இந்துக்கள் தான். நாங்க இந்துக்கள் தான். திருவள்ளுவர் இந்துக்கள் தான். திருவள்ளுவர் இந்துக்கள். கடவுள் மறுப்பாளர் இல்ல. நாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் எங்களோட கொள்கை. திருவள்ளுவர், வள்ளலார், நாராயணகுரு எல்லாமே இந்துக்கள் தான். வைதிகர்கள் இல்லை, வைதிகர்கள் இல்லை, வைதிகர்கள் இல்லை. ஒண்ணு பட்ஜெட்ல வந்துடலாம் சார். பட்ஜெட்ல வந்துடலாம். சொல்லுங்க பாருங்க. திரும்பவும் ரூக்கே போறாரு. இவரோட வயிற்றெரிச்சல். ரூ என்பது வயிற்றெரிச்சல். நான் எழுதக்கூடிய ரூவை நீங்க பறிச்சுக்கிட்டு ரூ என்பது வயிற்றெரிச்சல். தமிழ்நாடு கொடுத்ததுதான் அந்த விஷயம். அப்புறம் இன்னொன்னு, ஒன்றிய அரசு இப்ப முடிச்சிட்டோம். அவருடைய வாதத்தை முடிச்சிட்டா பட்ஜெட்டை முடிச்சிட்டு வாதம் முடிக்கலாம். முடிஞ்சு டைம் ஆயிருச்சு சார். அப்ப முடிச்சிருங்க. முடிக்க மாட்டீங்க. முடிச்சிடலாம். பட்ஜெட்டை பத்தி ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு, நான் கேட்டுட்டு முடிச்சிருவேன். நான் முடிச்சிருவேன். உங்களுக்கு மத வெறி இருக்கு. மத வெறி இருப்பவர்கள் அவர்களுக்கு வெறி, அந்த இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும். இல்ல சார், யாரும் ஒரு நிமிஷம் யாரும் வந்து மதிக்காம இல்ல. வந்ததுல இருந்து மதிக்க அவங்க சொல்றத ஒரு நிமிஷம் நீங்க புரிஞ்சீங்கன்னா நீங்க பேசிக்க மாட்டீங்க. எனக்கும் தன்மானம் இருக்கிறது. பிருந்தா பேசுவாங்க அடிமைகளாக. ஒரு நிமிஷம். அவர் கருத்தை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. கேட்கிறார், கேட்கவில்லை, அவர் இஷ்டம். ஆனா என் கருத்தை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனால் இந்த அடிமைத்தனம், நீ பேசவே கூடாது, வாய் மூடி இரு அப்படின்னு சொல்கின்ற இந்த அடிமைத்தனத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த அடிமைத்தனத்தை நாங்கள் நீங்க ஏன் அதை எங்க மேல திணிக்கிறீங்க? நீங்கமே அதை என் மேல திணிக்கிறீங்க. ஏன் எல்லா கோயில்களையும் சமஸ்கிருத மந்திரம் ஓதப்படுகிறது? சமஸ்கிருத மந்திரம் ஏன் ஓதப்படுகிறது? அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்களோட தமிழ்நாட்டு கோயில்கள்ல நீங்க ஏன் சமஸ்கிருத மந்திரம் ஓதுகிறீங்க? ஏன் கருவறைகள்ல நீங்க மட்டும் இருக்கிறீங்க? கருவறைக்குள்ள நீங்க மதம் வரலையே. ஆன்மீகத்தை நம்பக்கூடியவங்க, ஆண்டவனை நம்பக்கூடியவர்கள்
ஆன்மீகம் என்ற பெயரில் இதுதான் வந்து இவங்களுடைய வாதம். ஒரு நிமிஷம், இந்திய கொண்டு வந்து தொடர்ந்து சமஸ்கிருதத்தையும் உள்ள வந்து மொழிப்பாடமா கொண்டு வந்துருவாங்க பயத்துலதான் இவர்கள் சொல்றாங்க. நாங்க பாடினதான் தமிழ் ஆழ்வார்கள் ஆண்டாள் வாதம் வேற மாதிரி போகுது சார், வேற மாதிரி போகுது. ஆண்டாள் திருப்பாவை நாங்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அங்க சமஸ்கிருதம் இல்லையே, இப்ப ஏன் கோயில்கள்ல சமஸ்கிருதம் இருக்கு? இப்ப ஏன் கோயில்கள்ல சமஸ்கிருதம் இருக்கு? இந்த வாரத்தை முடிச்சிடலாம். இப்ப ஏன் கோயில்கள்ல சமஸ்கிருதம் இருக்கு? ஏன் வைதிகர்கள் மட்டும் கருவறைக்குள்ள போனோம்? பேச வேண்டாம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து மாநிலத்திற்கும் ஒரு மொழி இருக்க வேண்டும் என்று அங்கு பேச்சு நடந்த பொழுது சமஸ்கிருதம் வேண்டும் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இல்லை இந்தி வேண்டும் என்று அனைத்து மாநிலத்திலும் சொன்ன உடனே அதையும் ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? மொழி பிரச்சனையால் நாடு பிரிந்து விடக்கூடாது, அத்தனை மாநிலங்களும் ஒரு மொழியை பேச வேண்டும், ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்தியை ஆதரித்து அதை வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இவங்க என்னமோ ஆரியர்கள் சொன்னாங்க 3% சொன்னாங்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் அவரு 3%ல வராரு. ஏன்னா இந்த இப்ப வராரு பாருங்க, கரெக்டா வந்துட்டார். 3% அவர் 3% இல்ல, அவர் 3%ல வரல, அவர் 3% வரல. அவர் இவர்களால் தீண்டப்படாதவர், தீண்டத்தகாதவர்னு சொல்லப்பட்டவர். பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே அனுப்ப முடியல. இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடியவர்கள் ஆரியர் என்று சொல்வது சார். ஓகே சார், இந்த வாதம் வந்து வேற மாதிரி போகுது. நம்ம இத முடிச்சிடலாம். இல்ல இந்த பட்ஜெட் முடிச்சிடலாம் சார், முடிச்சிடலாம். பட்ஜெட் உட்கார முடியும். சரிங்க சார், முடிச்சிடலாம். தமிழ்நாட்டுல இப்ப சொல்றதுதான் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து பேசுறான், உட்கார்ந்துட்டு மந்திரின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து பேசுறான்றாரு. இது மிக மோசமான வார்த்தை. பேசுறான்னு சொல்றாரு. அமைச்சரை பேசுறான்னு சொல்றாரு. அமைச்சரை பேசுறான்னு சொல்றாரு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அப்படி பேசுறவங்க தான். அதனால சனாதனத்தை பேசினால் அவன் என்ன இவன் என்ன, சனாதனம் பேசுவது சார் ஒருமையில பேச ஊடகத்துல ஒருமையில பேச வேண்டாம் சார். முடிச்சிடலாம் சார். இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். சனாதனம் தான் என்னுடைய உயிர்ந்து இவர்கள் சொல்வதனால் மற்ற எல்லோரும் இவர்களுக்கு அடிமைகள் என்று மனுநீதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால மனுநீதியில எழுதப்பட்டிருக்கு. அதனால அரசியலமைப்பு சட்டத்தை முற்ற முழுக்க மாற்றி இருக்கிறீர்கள். சமஸ்கிருத பெயரை தான் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிக்கும் வைத்திருக்கிறார்கள். அதை ஆங்கிலத்தில் எழுதி வச்சுட்டதுனால அது ஆங்கிலம் ஆயிடாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. சரி, இப்போ நான் அப்புறம் அம்பேத்கர் அவர் PM ஸ்ரீ திட்டத்தில் மும்மொழி திட்டத்துக்கு கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு 2100 கோடியை நாங்கள் விடுவிப்போம்னு தர்மேந்திர பிரதான் சொன்னார். தமிழர்களை காட்டு மிராண்டின்னு சொன்னார். இதை கேட்டுட்டும் நம்ம சும்மா இருக்கணுமா? நம்ம வாய்மூடி மௌனியா இருக்கணுமா? அதற்காகத்தான் நம்முடைய தமிழக எம்பிக்கள் கொந்தளித்தார்கள். அப்புறம் மன்னிப்பு கேட்கிறேன், 100 முறை மன்னிப்பு கேட்கிறேன். என்னுடைய அம்மாவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், தமிழ் பெண் தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர்கள் தமிழ்நாட்டோடு உறவில் இருப்பார்கள், தமிழ்நாட்டு உறவினர்களோடு இருப்பார்கள். ஆனால் தமிழுக்காக என்றைக்கும் குரல் கொடுக்க மாட்டார்கள். சனாதனத்துக்காக மட்டும்தான் குரல் கொடுப்பார்கள். அதைத்தான் நாங்கள் கண்டுபிடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் பிறந்தவர், ஆனால் தமிழர்களுக்காக எதுவும் செய்ய மாட்டார். சனாதனம் பேசுபவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கலாம் ஐயா மாதிரி, ஆனால் தமிழ்நாட்டு நலனுக்காக எதுவும் பேச மாட்டார்கள். பிஜேபியின் மாநில தலைவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கையில் தான் படித்தார், ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்காக எதுவும் யோசிக்க மாட்டார். அது மாதிரி தமிழிசை அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் மாட்டு மூத்திரம் என்பது அமிர்த நீர் அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அவர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த விதத்திலும் உதவியாக இருக்க மாட்டார்கள், உரிமை குரல் எழுப்ப மாட்டார்கள். ஆனால் இந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த 2100 கோடியை தள்ளி வச்சிருங்க. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வி எழுத்தறிவுக்காக யூனியன் பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட தொகை 78,572 கோடி இந்தியா முழுமைக்கும். ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு முதன்மை மாநிலமாக நம்முடைய மாநிலத்தில் 46,767 கோடியை கல்விக்காக மட்டும் ஒதுக்கி இருக்கிறது என்றால் கல்விதான் நமக்கான பீடத்தை கொடுத்திருக்கிறது என்பதை திராவிட கட்சிகள் திரும்ப திரும்ப தந்தை பெரியாரில் ஆரம்பித்து நாம் இது நாள் வரைக்கும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களை உலகளாவிய அளவில் கல்வி சுற்றுலாவை அழைத்து செல்கின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். அவர் பள்ளியில்
செஸ் இன்றைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை உலக செஸ் சாம்பியன்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் தான் நுணுக்கமான விஷயங்கள். அடுத்தது மகளிர் பயணம். அப்புறம் நீங்க மனிதர்களுக்கு மட்டும் செய்யறத சொல்றீங்க, நாங்க அப்படி பார்க்கல. மிக முக்கியமாக பறவைகள். இது பாருங்க, வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி மையம். இதெல்லாம் ஒரு ஸ்கீமா அப்படிம்பாங்க. இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. இவங்க வேணா சொல்லலாம், ஆமா யோகி ஆதித்யநாத் மயிலுக்கு சோறு கொடுப்பார், நம்முடைய பிரதமர் கொரோனா காலத்துல மயிலுக்கு சோறு கொடுப்பார். ஆனால் உண்மையிலேயே மக்களுக்கு சோறு கொடுக்கின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி மையம் உருவாக்குறோம், பூனாரை பறவைகள் சரணாலயம், பல்லுயிர் பூங்கா, இப்படியாக மிக வித்தியாசமாக நுணுக்கமான விஷயங்களை ஆராய்ந்து சொல்வது நம்முடைய தமிழ்நாட்டு அரசு பட்ஜெட். அதை தவிர மூத்த குடிமக்கள் 25 அந்த அன்புச்சோலை, இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியுமா? உடனே பட்ஜெட்ல அங்கேருந்து நிதி வருது, நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுக்கிறீங்க. அப்படி இல்லை. காலமாக குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கியது நாம். திருநங்கைகளுக்காக அந்த வாரியங்களை உருவாக்கியது நாம். கைம்பெண் என்று வார்த்தையை மாற்றியது நாம். விதவை 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 என்று மனுநீதியில் வரும், ஆனால் கைம்பெண் என்று அந்த வார்த்தையை மாற்றியது நாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவக்கூடிய நவீன உபகரணங்கள், இதெல்லாம் மனிதாபிமானம் சார்ந்த விஷயம் இல்லையா? அதானிக்கும் அம்பானிக்கும் இதனால எந்த விதத்திலையும் நம்ம உதவ போறதில்லை. நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கான பட்ஜெட் அன்டு த லாஸ்ட், கடையனுக்கும் கடை தேற்றம். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ரைட் டு லிபர்ட்டி, ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிஃபைடு லைஃப். மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், இவர்களுக்கு வாழ்க்கைக்கு நீங்கள் களத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் தானே அவர்கள் நல்லபடியாக வாழ முடியும். அப்படியான களத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற ஒரு பட்ஜெட்டாகத்தான் இந்த முறை நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கிறார். அதை தவிர சுய உதவி குழுக்கள் இருக்கிறது, தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படுகிறது. அது மாதிரி ஒன்றியத்தில் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக நீ பள்ளியை தாண்டாதே, பள்ளியை படிக்காதே, உனக்காக உங்கள் அப்பாவோட குலத்தொழிலை செய்கிறதுக்கு, ஷூ தைக்கிறதுக்கு, செருப்பு தைக்கிறதுக்கு, கூடை முடையிறதுக்கு உனக்கு நான் உதவித்தொகை கொடுக்குறேன், நீ கல்லூரியை பற்றி நினைக்கவே நினைக்காதேன்னு சொல்லுகின்ற விஸ்வகர்மா திட்டம் இருக்குது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் உயர்கல்வியை படிப்பதற்கு உனக்கு உதவித்தொகை கொடுக்கிறேன் என்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உதவித்தொகை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அதை தவிர நீ தொழில் செய்ய வேண்டுமா, கல்லூரியை முடிச்சிட்டு தொழில் செய்யவா என்பதாக பிற்படுத்தப்பட்டவர்கள், அந்த அருந்ததியர்கள் அல்லது வாழ்க்கையில் கீழ்நிலையில் இருப்பவர்கள், இப்படி எல்லோருக்குமான பட்ஜெட்டாக இதை அன்டு த லாஸ்ட், கடையனுக்கும் கடை தேற்றம் கொடுப்பதான ஒரு பட்ஜெட்டாக நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கிறார். இப்போ அதிமுக ஆட்சியில இருந்து திமுக ஆட்சி வர போகும்போது இப்போ தமிழ்நாட்டோடைய கடன் வந்து 6 இருந்து 7 லட்சம் கோடி இருந்தது. இப்போ தமிழ்நாட்டோட கடன் வந்து கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி வந்து ஒரே வருடத்துல 1,55,584 கோடி வந்து கடன் வாங்க, அதாவது 2024-25 கடன் வாங்குறதுக்கு மாநில அரசு முடிவு, அதாவது திட்டமிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கு. இதெல்லாம் எப்படி ஈடுகட்ட போகுது வருவாய் மூலியமாக? வருவாய், இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் இருக்கு, அதுக்காக நாம் உலக வங்கியிடம் கடன் வாங்கிறோம். அந்த பயணம் செய்ய போகிறார்கள்ல, நீங்களும் பயணம் போவீங்க, நானும் பயணம் போவேன், நாம தான் அதை திருப்பி கொடுக்க போறோம். அதோட பயணச்சீட்டு மூலமாக நமக்கு வருமானம் வரப்போகிறது, அதன் மூலமாக நம்ம திருப்பி கொடுப்போம். அதை தவிர இந்தியாவிலேயே ஜிஎஸ்டி அதிகமாக கொடுக்கக்கூடிய, பங்களிப்பு செய்யக்கூடிய மாநிலம் நாம தான். தொழில் முன்னேற்றம் என்று இருப்பது நாம தான். அதை தவிர நம்முடைய தமிழ்நாட்டில் தான் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகள் மிக அதிகமாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய முதல்வரும் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வந்தார். இந்தியாவிலேயே தொழில் செய்யக்கூடிய ஆல் அண்டர் ஒன் ரூஃப் இருக்கக்கூடிய மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு தான். இந்த மாதிரியான முதலீடுகள் இங்கே வரும்போது அதன் மூலமாக நாம் நிச்சயமாக இந்த கடனை திருப்பி செலுத்தி விடலாம். இவ்வளவு அக்கறையா நீங்க கேட்குறீங்க, ஒன்றியத்திட்ட கேட்டு சொல்லுங்க. 150 லட்சம் கோடியை நீங்க எப்படி கட்ட போறீங்க? திரும்ப அம்பானிக்கும் அதானிக்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்கீங்களே, எங்களை எப்போ பார்க்க போறீங்க? எளிய மக்களை எப்போ பார்க்க போறீங்க? எங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை ஒன்றிய அரசுல, எங்களுக்கான வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை, விலைவாசியை வேற உயர்த்திக்கிட்டே இருக்கீங்க. மின்சார கட்டணத்தை சொன்னீங்க, உதய் மின் திட்டம் மூலமாக அதானியிடம் இருந்து மட்டும்தான் ஒவ்வொரு மாநிலமும் மின்சாரத்தை வாங்க வேண்டும் உயர்ந்த விலையில் என்று சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது ஒன்றிய அரசு. நீங்க தமிழ்நாட்டு அரசை எப்படி குறை சொல்ல போறீங்க? அதனால இப்படியாக நீங்கள் நம்மை பற்றி அக்கறையாக பேசுகின்ற எல்லோருமே ஒன்றியம் செய்கின்ற அட்டுழியங்களை, சூழ்ச்சிகளை கேள்வி கேளுங்கள். நம்முடைய முதல்வர் மிக அக்கறையாக மக்களுக்கான பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறார். ஒன்றியம் எப்போதும் அம்பானிக்கும் அதானிக்குமான பட்ஜெட்டை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க சொன்னீங்க வருவாய் இதன் மூலமா தான் ஈட்ட போகுது அப்படின்னு. ஆனா டாஸ்மார்க் மூலியமா தான் அதிக அளவு வருவாய் ஈட்டப்படுதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து அதிகமா இருக்குது. இந்த வருவாய்
எல்லாம் யாரிடம் போய் சேருது அப்படின்னு, அதாவது அமைச்சர்கள் தான் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதம் வந்து தொடர்ந்து வந்து அமைச்சர் யார் மேல இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அதற்கு சரியான தரவுகளை கொடுங்கள் என்று இன்றைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். ஏன்னா நீங்க இடி, இன்கம் டேக்ஸ் இது வர்ற ரெய்டை வச்சுக்கிட்டு முடிவுக்கு வந்துடாதீங்க. உச்ச நீதிமன்றமே சொன்னது, அமலாக்கத்துறையிடம் அது மாதிரி சாலிசிட்டர் ஜெனரல் அவரே சொன்னாரு, அமலாக்கத்துறை இன்எஃபிஷியண்டாக இன்காம்பிட்டண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா பிரதமர் சொல்லிடுவாரு இவங்க மேல ரெய்டுக்கு போங்கன்னு. உடனே ஒரு ஃபேப்ரிகேட்டடா குக்கப் ஸ்டோரி பண்ணுவாங்க, இவங்க வீட்டுக்கு ரெய்டு போறோம், இங்க இவ்வளவு பணம் இருக்கு, இங்க பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியாக பிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட கதைகள் அல்லது கைது செய்யப்பட்டவர்கள்லாம் வருஷக்கணக்கா உள்ள வச்சு நீங்க அந்த விசாரணையே ஆரம்பிக்காமல் அவர்களை 1.5 வருஷம் உள்ள வச்சிருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்ப கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. திரும்பவும் தேர்தல் வருது இல்ல, இந்த ரெய்டு மட்டும் இல்லை, இன்னும் அதிகமா வரும். ஏன்னா இந்த அச்சுறுத்தல் திட்டம் தான் மோடி அவர்கள் எப்போதும் பின்பற்றுவது. அதனால 1000 கோடி ரூபாய் இப்போது ரெய்டு நடக்குது அப்படின்னா அதற்கான தரவுகளை கொடுங்கள். இடி, இன்கம் டேக்ஸ் எல்லாம் பிரதமரோட சட்டை பையில தான் இருக்கு. அதனால அவர் இதற்கான தீர்வை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது குக்கப் ஸ்டோரி, பொய்யாக புனைந்துரைக்கப்பட்ட ஸ்டோரிங்கனால அதை பில்டப் பண்றதுக்காக இப்ப மக்களுடைய வாதம் வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்கை ஒழிக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய வாதமா இருக்கும். இது வந்து அரசியல் தலைவர்கள் வாதமும் அதான் இருக்கு. கனிமொழி அவர்களே வந்து சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டுல விதவைகள் அதிகம். இதை ஏன் இன்னும் ஒழிக்க மாட்டேங்கிறீங்க? இதுல மிக முக்கியமா தனிநபர் ஒழுக்கம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். குஜராத்ல மதுவிலக்கு அமலில் இருக்கிறது. ஆனா நேத்து நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, ஒரு கார் ஓட்டிட்டு போன ஒரு இளைஞர் இப்போ அங்க சாலையில போயிட்டு இருந்த ஒரு பெண் மேல ஏத்தி அந்த அம்மா சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டாங்க. ஆனா அதை கைது செய்யக்கூட போலீசார் தடுமாறினார்கள். ஏன்னா அந்த இறங்கின உடனே அந்த இளைஞர், குடிபோதையில் இருந்த அந்த இளைஞர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஓம் நம சிவாய, பாரத் மாதா கி ஜே அப்படின்னு குரல் எழுப்பியிருக்கார். உடனே அவரை கைது செய்ய அவர்கள் தடுமாறுகிறார்கள். குஜராத் மதுவிலக்கு அமலில் இருக்கிறது. அப்படிப்பட்ட மாநிலத்திலேயே அங்கே இந்த மாதிரி குடிபோதையில் ஒரு குற்றம் நடக்கிறது என்றால் இங்கே இருக்கிறது. கள் என்பது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் உண்டான ஒரு விஷயம். காலம் காலமாக ஔவையார் அதியமானோடு கள் உண்ட அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். கள் என்பது நமக்கு இயல்பான பனை மரத்திலிருந்து இறக்கக்கூடிய அந்த கல்லுனால வந்து அதிக அளவு மக்கள் பாதிக்கப்படலையே, டாஸ்மார்க் மூலியமா தானே அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. அந்த வருத்தம் நமக்கும் இருக்கிறது. நம்முடைய சகோதரி கனிமொழி சொன்னதை போல் இங்கே கணவனை இழக்கின்ற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்ப தனி மனித ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானதாக தேவைப்படுகிறதா? கள்ளச்சாராயம் வந்துருமே, எவ்வளவு சுலபமா நீங்க போற போக்குல சொல்லிட்டு போறீங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் பார்னு தனியா இருக்கு. இதை நியாயப்படுத்தவே இல்லை. அது மாதிரி பணக்காரர்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அது பார்ரூம்னே தனியா வச்சிருக்காங்க. ஏழை எளியவர்களுக்கு இந்த ஒரு வசதியை, அல்லது இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, வசதியா இல்லை இந்த ஒரு வாய்ப்பா அல்லது இந்த ஒரு பானமா, இது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. அதற்கு சிந்திக்க கூட நேரம் இல்லாமல் அவர்கள் உழைக்கிறார்கள். திரும்ப திரும்ப உடல் உழைப்பு செய்து அந்த வலியை மறப்பதற்கு இதை செய்கிறார்கள் என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனால் அப்படிப்பட்ட குடிகாரர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் அந்த பெண்களுக்கு ஒரு ஆசுவாசம் கிடைக்கட்டும் என்றுதான் அவர்களுக்காக 1000 ரூபாய் உரிமை தொகையை நம்முடைய முதல்வர் கொடுக்கிறார். இது எப்படி பார்த்தாலும் தவறானது தான் டாஸ்மாக் என்பது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்கிறீங்க? இதை அடைச்சிடுங்க, 500 டாஸ்மாக்கை மூடுங்க, ஓகே. கள்ளச்சாராயம்னு ஒன்று வந்துடும். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் அவங்களால குடிக்க முடியாது. இதை நியாயப்படுத்தவே இல்லை. முதல்ல நீங்கள் இதை எடிட் பண்ணும்போது ஆண்டாள் இப்படி சொல்லிட்டாங்க பாருங்க அப்படின்னு தப்பாக எடிட் பண்ணி போடாதீங்க. எங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கிறது. ஆனால் இதற்கான தீர்வு என்ன? மதுவிலக்கு அமலில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில், மோடி மாடல், குஜராத் மாடல் என்று சொல்ற மாநிலத்தில் கூட இது இருக்கும்போது, போதை வஸ்துகள் அதானியின் துறைமுகங்களில் வழியாகத்தான் இந்தியாவுக்குள் போதை வஸ்துகள் வருகின்றன நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்றத்திலேயே அதை நிறுவினாரா இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுமே வச்சிருக்காங்களே. ஆமா, அதை தான் சொல்றோம். ஒரு நாட்டில் உள்ள வரதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்தியா முழுக்கத்தான் அது பரவும். அதை மறுக்க முடியாது. ஆனால் இதை எப்படி நிலைநிறுத்துவது, எப்படி தடுப்பது என்பதை பொதுமக்கள் சேர்ந்து யோசிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக பெண்கள் கணவன்களின் அடிமைகள் என்று சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கின்ற, மனுநீதியின்படி வளர்க்கப்பட்டிருக்கின்ற பெண்கள் அந்த மாதிரி குடிக்கின்ற ஆண்களை எதிர்த்து கேள்வி கேட்பார்களா? குடித்தாலும் அடித்தாலும் அந்த கல்லானாலும் புல்லானாலும் புருஷன்தான் உனக்கு எல்லாமே என்று சொல்லுகின்ற ஒரு மாநிலத்தில், ஒரு தேசத்தில்
அவளை வல்லமை உள்ளவளாக ஆக்குவதற்கு கல்வியையும் வேலைவாய்ப்பையும் கொடுக்கின்ற ஒரு நல்லரசாக நம்முடைய தமிழ்நாட்டு அரசு. சரிங்கம்மா, பட்ஜெட்டை பத்தி 2 வார்த்தை முடிச்சுங்கம்மா. கடையனுக்கும் கடைத்தேற்றம் கொடுக்கின்ற ஒரு பட்ஜெட், அன் டு த லாஸ்ட் என்று மிக கடைக்கோடியில் இருக்கக்கூடிய நாம் கவனிக்க மறுக்கின்ற அந்த எளியவர்களுக்கும் வாழ்க்கையில் ஒளியேற்றுகின்ற ஒரு திராவிட மாடல் அரசை கொடுத்து கொண்டிருக்கின்ற முதல்வரின் பட்ஜெட் இது. சார், பட்ஜெட்டை பத்தி நீங்க ஒரு 2 வார்த்தை கருத்தா முடிச்சிருங்க சார். மனிதாபிமானமற்ற பிரதமர் கொரோனா காலத்திலிருந்து இன்னும் 5 ஆண்டுகளுக்கு எவரும் உணவில்லை என்று பசியால் மாண்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு இலவச உணவுகளை அளிப்பது இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில். மனிதாபிமானம் இல்லை என்றால் இதை எவரும் செய்ய முடியும். உலகம் அப்படியே புருவத்தை உயர்த்தி பார்க்கிறது. இத்தனை பேருக்காக நீங்கள் இலவசமாக கொடுக்கிறீர்களே என்று. ஆமாம், பொருளாதாரம் வீழ்ந்திருக்கின்ற நேரத்தில் அவர்களோட நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் பண்ணுறார். இது மோடியினுடைய மனிதாபிமானத்திற்காக ஒரு சிறிய சான்று. பெண்கள் இருட்டத்துக்கு முன்பாக தங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டும். இருட்டிய பிறகாகத்தான் அவர்கள் இயற்கை உபாதைக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையை மாற்றி வீட்டிற்கு ஒரு கழிப்பறை சிரித்தார்கள். வீட்டிற்கு ஒரு கழிப்பறை இருக்க வேண்டும் என்று கட்டாயமாக பெண்கள் தங்களுடைய வீட்டிலேயே அந்த கழிப்பறையை பயன்படுத்துவதற்காக பெண்களுடைய மனநிலையை உணர்ந்து ஏழ்மை குடும்பத்திலே பிறந்த காரணத்தினாலே 4 வீடுகளிலே வேலை செய்து வளர்த்த ஒரு தாயினுடைய மகன் என்ற காரணத்தினாலே இதை புரிந்து கொண்டு இதை அமல்படுத்தியவன் மனிதாபிமானம் அற்றவன் என்று சொன்னால் சொல்லி கொண்டு போகட்டும். அதை பற்றி இல்லை. யானையை பார்த்த குருடர்களை போல யார் வேணால் பார்க்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. குருடர்னா மாற்றுத்திறனாளிகள், மாற்றுத்திறனான கையில்லாதவன் காலில்லாதவன் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் கண்ணில்லாதவனை எப்படி தனிப்பட்ட முறையில் காட்டுவீங்க? பார்வையற்றோம் அப்படி வச்சுக்கோங்க. என்ன வார்த்தையில் தானே ஜாலம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி வழி தெரிந்தவங்களுக்கு அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம்னு தெரியும். நாங்கள் பார்த்து வார்த்தை எவ்வளோ முக்கியம்னு தெரியும். அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அது மாதிரிலாம் யாரையும் புண்படுத்துகிற நோக்கத்தோடு சொல்லலை, புரிய வேண்டிய நோக்கத்தோடு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆக மனிதாபிமானமற்றவர் மோடி என்று சொல்வதிலே முனையளவும் கூட உண்மை இல்லை. பொய் முழுமையாக சொல்லக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரிகிறது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கலம்மா, போடுங்க, தலைப்பாகவே போடுங்க. நித்யானந்தம் அறிவிப்பு, தமிழக அரசு ஒயின் ஷாப்பில் 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கலை, குவார்ட்டருக்கு வாங்கலை, நேர்மையாக நடந்துக்கிறாங்க. கல் என்பது காலங்காலமாக தமிழகத்தினுடைய பழக்கம். இன்றைக்கு கல் இறக்கினால் அவன் மீது வழக்கு. கல்பானைகள் உடைக்கப்படுகின்றன காவலர்களால். ஏன்? காலங்காலமாக இருந்த கல் பழக்கத்தை ஒழிச்சிட்டு உங்களுடைய மதுபான கடைகளுக்காக, உங்களுடைய மது தயாரிப்புகளை விற்பதற்காக காலங்காலமாக தமிழர்களிடம் இருந்த கல் பழக்கத்தை ஒழித்துவிட்டு வெளிநாட்டு சாராயம் என்று சொல்லி கொடுக்கின்றீர்களே, மக்களை கொல்லுகின்றீர்களே. கேட்டால் கள்ளச்சாராயம் வந்துடும். கல்லுவா? கள்ளச்சாராயம் ஏன் வரும்போது? அதனால் வார்த்தை ஜாலங்கள் அவர்களை வெல்வதற்கு யாராலும் முடியாது. காலம்தான் இவர்களுக்கு பாடம் புகட்டும். இந்த 26 பாடம் புகட்டினால் தமிழகத்திற்கு நல்லது. தமிழ் என்னமோ இவங்க வந்த பிறகு வந்தது மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்த பிறகு ஒரு தமிழ் இலக்கியம் வரல, ஒரு தமிழ் இலக்கண நூல்களும் வரல, எதுவும் வரல. சினிமா பாட்டு தான் வந்திருக்கு, சினிமா வசனம் தான் வந்திருக்கு. தமிழெல்லாம் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இருந்தது. இந்துக்கள் என்று உலகம் முழுவதும் போற்றுகின்ற அந்த இந்துக்களுடைய இறைவனால் அந்த தமிழெல்லாம் வந்திருக்கு. அந்த இறை வழிபாட்டினால் வந்திருக்கு. நம்ம மற்ற இறை வழிபாட்டை நம்ம குறை சொல்லலை. இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா அங்கே ஆங்கிலத்தில் வழிபடுவாங்க. இல்லை, இஸ்லாத்தினுடைய இது பார்த்தீங்கன்னா ஊரே கேட்குற அளவுக்கு வேற்று மொழியிலே அவர்கள் சொல்கிறார்கள். அது அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய பழக்கங்கள். அதை நாங்கள் குறை சொல்லவில்லை. இவர்களுக்கு காது கேட்கலையா? ஈய ஊற்றிருக்கா? சமஸ்கிருதம் அதெல்லாம் கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? ஹிந்துக்களை மட்டும் ஏன் கேட்குறீங்க? அதுக்கு தான் கோவப்பட்டேன். இந்துக்களை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக கோவப்பட்டேன். மொழியினால் இந்துக்களை சொல்கிறீங்க, பழக்க வழக்கத்தினால மனுங்கிறீங்க. மனுன்றது யார்? மனுங்கிறது ஒவ்வொரு காலத்திலும் வரக்கூடிய ஒரு மனுவாக இருக்கான். ஒவ்வொரு காலத்திலையும் சட்ட அமைச்சராக இருக்கிறாரு. அந்த மாதிரி ஊழல் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அமைச்சர் இவர்கள் கட்சியில் சேர்ந்த உடனே அவர்கள் ஊழல் போய்விட்டதான் சொல்கிறாங்க. 8 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னவர் இன்றைய முதல்வராக இருந்தால் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கவர்னரிடத்தில் கொடுத்தார், ஆளுநரிடத்தில். அவர்கள் இன்றைக்கு அமைச்சர்கள். எப்படிப்பா வச்சிருக்கிறீங்க?
ஊழல் மந்திரிகள் உங்களோட சேர்ந்த உடனே ட்ரை கிளீனிங்கில் போட்டுருவீங்களா? ஒரு மந்திரிக்கே கேட்குறீங்களே, 8 மந்திரிங்க அப்படி இருக்காங்க. நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு, நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டில் இதுவாவது நான் எதிர்கட்சியாக இருந்து சொன்னது, இது அவர்களே எதிர்கட்சியாக இருந்து சொல்லி அவர்களே ஆளுங்கட்சியான பிறகு அவர்களே அமைச்சரவை கொடுத்திருக்கிறார்கள். இது நகைமுறை இல்லையா, நகைச்சுவையா தெரியலையா? இப்படியெல்லாம் பட்டவர்த்தனமாக தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் மொழியாக ஹிந்தி படிக்க வேண்டும் என்று புதிய கல்வி திட்டத்தில் சொல்லப்படவில்லை. நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம், இன்னொரு மொழியை சேர்த்து படியுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, அது கட்டாயப்படுத்துறது தவறுன்னு ஏன்னா நன்மை கிடைக்கும்ன்றதுக்காக எல்லா பணக்காரங்க வீட்டில இருந்தும், எல்லா மந்திரிகள் வீட்டில இருந்தும், எல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட MP MLA இவங்கள் வீட்டில இருந்தும் எதுக்கு கட்டாயப்படுத்துறாங்க? கட்டாயப்படுத்துற பள்ளிக்கூடத்துல ஏன் சேர்க்கிறாங்க? சரி, இன்னும் பல ஸ்கூல்ல பல மொழிகள் கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அது கட்டாயம் இல்லையா? நீங்களே நடத்துறீங்களே, கட்டாயம் இல்லையா? அது யாரை ஏமாத்துறீங்க? சிபிஎஸ்சின்னு பேட்டர்ன் இருந்தா அப்படிதான் நடத்த முடியும். மாநகராட்சி இது என்ன சிபிஎஸ்சி பேட்டர்ன்? இப்ப புதுசா சட்டம் வந்திருக்கு. ஒரு சிபிஎஸ்சி பேட்டர்னுக்கு நீங்க பர்மிஷன் அனுமதி வாங்கிட்டு 8 பள்ளி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு, 8 பள்ளி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஒன்றியத்துல. அவங்களால பாசிசம் முடியாது. அப்படி அவங்க வார்த்தையை நம்ம மேல போடுறாங்க. இதுதான் பாசிசம். எல்லாத்தையும் நம்ம மேல திணிச்சிருவாங்க. இவங்க புனிதமானவர்கள். ஹிட்லரோட வாரிசுகளே இவங்கதான். ஹிட்லரோட வாரிசுகளே இவங்கதான். இந்த பட்ஜெட்டு வெற்று காகிதம் என்றால் எந்தவித கருப்பு புள்ளியும் இல்லாதது என்று சொல்கிறார்கள். இருக்கட்டும், கருப்பு புள்ளியும் இல்லை. நான் கருப்பு புள்ளி இருக்கிறதா சொல்லலையே. எங்களுடைய திட்டங்களை தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி கருப்பு புள்ளி வரும்? அதனால் மத்திய அரசுடைய திட்டத்தை உங்களுடைய முத்திரை போட்டு கொடுத்து கொண்டிருக்கீங்க. அதில் கருப்பு புள்ளிலாம் வராது. ஏதோ அங்கேருந்து எடுத்துருக்கீங்க. அங்கே இல்லாமல் வேறு எதையாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அது நியாயம். ஒரு கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டீங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளவு கடன் ஏற்பட்டது? இவர்கள் 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எப்படி இரட்டிப்பாக கடன் மாறியது? அவ்வளவு கடன் ஏன் வாங்கினாங்க? காசு வேணும், பாக்கெட்டில் போட்டுக்கணும். அதுதானே திட்டங்கள். எவ்வளோ கான்ட்ராக்ட், அவ்வளோ கான்ட்ராக்ட். ஒன்றும் அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது. அந்த கான்ட்ராக்ட் பூரா எதுக்கு போடுறது? அவசரமா காசு. எல்லாமே கரப்ஷன். அவர் தான் ஸ்டாலின் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த 3 C தான், எல்லாம் 3 C தான். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் 50 ஆண்டுகளாக எந்த நிலையிலே மக்களை வைத்திருக்கிறது என்று சொன்னால், கடையனும் கடை தேர்த்து எழுப்பிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே ஏழ்மை இருக்கிற தமிழ்நாடாக இது இருக்கின்ற காரணத்தினால்தான் அப்படிப்பட்ட திட்டங்களை பற்றி சிந்திக்கிறார்கள். இதை பைராம் சிங் ஷெகாவத் என்பவர் ராஜஸ்தான் முதலமைச்சராக இருந்தவர். அவர் 1977 ராஜஸ்தான்ல இதே கடையன் கைத்தேர் அதே வார்த்தையை அவங்க மொழியில சொல்லும் போது அந்தியோதயா, அந்த என்றால் நம் தமிழில் கூட அந்தியோதயா திட்டம் என்று சொன்னார். அந்த அந்தியோதயா திட்டம் தான் அந்த கடையன் கிடைத்தேர் திட்டம். 77 கொண்டு வந்த திட்டம் அங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருந்தெல்லாம் வர்றாங்க இங்கே வேலைக்கு. அங்கே வேலை இல்லை. நீங்கள் உங்கள் ஆளுங்க வெளிநாட்டுக்கு போலியா, வெளி மாநிலத்துக்கு போலியா? இந்தியான்னு வரும்பொழுது இந்தியா ஒன்று தான். எங்கே வேணால் போய் வேலை செய்வாங்க. எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே செய்வாங்க. புரியுதுங்களா? நீங்கள் குடிச்சு பாவம் இளைஞர்களை எல்லாம் மயக்கத்தில் வச்சுருக்கிறீங்க. எப்படி வேலை செய்வான்? கூலி வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. குடிச்சு திங்கக்கிழமை ஆனால் லீவ் போட்டுடுறான். அதனால் தமிழகம் 50 ஆண்டுகளாக தமிழிலும் வளர்ச்சி பெறவில்லை. தமிழ்நாடு எந்த அளவுக்கு உயர வேண்டுமோ அந்த அளவுக்கும் உயர்த்தப்படவில்லை. ஜிஎஸ்டி அதிகமாக நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதிகமாக பொருள் விற்றால்தான் ஜிஎஸ்டி அதிகமாக வரும். இங்கே தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கின்றன. வியாபாரம் தமிழகத்திலே மட்டும் நடக்கிறதா? வியாபாரம் இந்தியா முழுவதும் நடக்கிறது. ஒரு பேருந்து, ஒரு மகிழுந்து, எதை நீங்கள் காரு எதை வேணால் நீங்கள் தயாரிப்பீங்க, இந்தியா முழுக்க வாங்குறான். அவன் கொடுக்குற டேக்ஸு, அவன் கொடுக்குற வரி தான் உங்களுக்கு வருது. அதனால் இங்கே கொடுக்குற டேக்ஸு ஏதோ நாம கொடுக்குற டேக்ஸ் இல்லை, இந்தியா முழுவதும் கொடுக்குற டேக்ஸு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் மறைப்பதற்காகத்தான் இந்த மனைமாற்றம். அதிகமாக கொடுக்குறோன்னு. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம் தான் அதிகமாக கொடுக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதனால் இதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற வார்த்தை ஜாலங்கள். இதற்கான முடிவு காலம்
முடிவுரை எழுதப்படுகிறது. 26 நாம் காத்திருப்போம். கண்டிப்பா இதை மக்கள்கிட்ட நம்ம விட்டுறலாம். கண்டிப்பா 2025-26க்கான பட்ஜெட் குறித்து பல விவரங்களையும் அரசியல் விவரங்களையும் இருவரும் பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம்.